இன்றைக்கு வேதத்தில் உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிப்போம். आज हम श्रेष्ठ गीत दूसरा अध्याय का पहला और दूसरा वचन को पढ़ेंगे. உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அல்லேலூயா 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிப்போம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சபைக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. और यीशु मसीह जो कलीसिया को बताने वाला एक काम है. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கினுடைய என்னதா இருக்கிறேன், லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். और परमेश्वर कहने वाले बात कि मैं शारोन देश का गुलाब और तराइयों में का सोसन फूल हूँ. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அல்லேலூயா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு லீலி புஷ்பமாக வெளிப்படுத்துகிறார். इस आराधना में परमेश्वर तराई का एक फूल जैसा परमेश्वर बताना चाहते हैं. பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो. அல்லேலூயா. हालेलुया. நாம் இன்றைக்கு இந்த உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் வாசித்தோம். ஆமென். நம்முடைய கர்த்தர் பள்ளத்தாக்கின் என்னதா இருக்கிறார், லீலி புஷ்பமாய் இருக்கிறார். और हमने श्रेष्ठ गीत दूसरा अध्याय पहला वचन में पढ़ा कि हमारा परमेश्वर तराइयों का सोसन फूल जैसा है. அவர் मुள்ளுகளுக்குள்ளே என்ன புஷ்பமாய் இருக்கிறார், லீலி புஷ்பமாய் இருக்கிறார். वो कांटों में के बीच में सोसन फूल जैसा है. இந்த 2 வசனங்களில் 2 விதமான லீலி புஷ்பத்தை நாம் பார்க்கிறோம். इन दोनों वचन में भी दो उस तरह के सोसन फूल के बारे में पढ़ते हैं. முதலாவது வசனத்துல பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், और पहला वचन में तराइयों में का सोसन का फूल. இரண்டாவது வசனத்துல முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம். दूसरे वचन में उन कांटों के बीच सोसन के फूल को देखते हैं. ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, பள்ளத்தாக்கினுடைய லீலி புஷ்பமாய் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். और आराधना करने वाले प्रियो समझे इस बात को, परमेश्वर तराइयों का सोसन के फूल जैसा है. வேதத்துல ஏராளமான பள்ளத்தாக்குகளை நாம் பார்க்க முடியும். वचन में बहुत से तराइयों के बारे में हम पढ़ सकते हैं. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 2-3 அந்த வசனங்களை வாசித்தால், पहला शमूएल 17 अध्याय का दूसरा तीसरा वचन पढ़ेंगे. சவுலும் இஸ்ரவேலர்களும் ஒரு பள்ளத்தாக்கிலே கூடி வந்தார்கள். शाऊल और इजरायली एक तराई में इकट्ठा हुए. அந்த பள்ளத்தாக்குக்கு பேரு ஏலா பள்ளத்தாக்கு. और उस तराई का नाम एला तराई था. இந்த ஏலா பள்ளத்தாக்கினுடைய 2 பக்கமும் மலைகள் இருந்தது. उस तराई के दोनों बाजू पर्वत थे. அங்கேதான் இந்த கோலியாத்து வந்து இஸ்ரவேலருக்கு சவால் விட்டான். और वहां पर गोलियत इजराइलों को चुनौती देने आया. இஸ்ரவேலருக்கு சவால் விட்டு பேசின கோலியாத்தை நாம் ஏலா பள்ளத்தாக்கிலே பார்க்கிறோம். और इजराइलों को चुनौती देने वाला गोलियत को उस एला पर्वत पर हम देखते हैं. அந்த சவால்களுக்கு முன்னால எல்லாரும் நிற்க முடியாமல் ஓடி போனார்கள். उन चुनौतियों के सामने सब खड़े रह नहीं पाए और सब भाग गए. ஆனால் ஒருவன் மாத்திரம் அந்த ஏலா பள்ளத்தாக்கிலே நின்று பெரிய வெற்றியை கண்டான். लेकिन उनमें से सिर्फ एक उस एला पर्वत पर खड़ा होकर जय को देख पाया. அவன்தான் தாவீது. और वही दाऊद है. இன்றைக்கு தேவ பிள்ளையே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பல சவால்களை நீங்கள் சந்திக்கலாம். और आज प्रियो आपके जीवन में कुछ चुनौतियों का आप सामना कर सकते हैं. சில ஏலா பள்ளத்தாக்குகளை நீங்கள் சந்திக்கலாம். कुछ एला के तरह चुनौतियों को देख सकते हैं. ஆனால் மற்றவர்களைப் போல ஓடி போகும்படி அல்ல, தாவீதை போல நின்று ஜெயமெடுக்க கர்த்தர் பலப்படுத்துகிறார். लेकिन बाकियों की तरह भागने के नहीं, लेकिन दाऊद के जैसे खड़े रहकर जय पाने के लिए परमेश्वर करता है. தாவீதை போல நான் நின்று என் ஏலா பள்ளத்தாக்கிலே நான் ஜெயத்தை காண்பேன். और कितने लोग कहते हैं मैं दाऊद की तरह रुककर मेरे एला पर्वत पर जय को देखूंगा. இரண்டாவது ஒரு பள்ளத்தாக்கை பார்த்தால், दूसरा तराई को अगर आप देखते हैं, நாம் உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே व्यवस्था विवरण का पहला अध्याय में அதனுடைய 24-25 ஒரு பள்ளத்தாக்கை குறித்து பார்க்கிறோம். उसका 24 और 25 वचन में एक तराई के बारे में पढ़ते அல்லேலூயா. हैं. வனாந்தரத்தில் இருந்து கொண்டு மோசே 12 வேவுகாரர்களை கானான் தேசத்துக்குள்ளே அனுப்பி விட்டான். और मरुभूमि से कुछ जासूसों को उस मूसा ने भेजा. அவர்கள் கானானுக்குள்ள போய் வேவு பார்த்து வந்தார்கள். कनान में जाकर जासूसी करके वो आए थे. எந்த பள்ளத்தாக்குல இருந்து கொஞ்சம் அல்லேலூயா கனிகளை கொண்டு வந்தார்கள். और किस देश से कुछ वो लेकर आए. எஸ்கோல் பள்ளத்தாக்குல இருந்து
சில கனிகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். और एस्कोल तराई में से कुछ चीजों को ले आए. இந்த எஸ்கோல் என்றால் ரெண்டு அலலியா நிலைமைகளை பார்க்க முடியும். एस्कोल में दो अनुभव को हम देख सकते हैं. ஒன்று பயம், இன்னொன்று விசுவாசம். एक जो डर और दूसरा विश्वास. எஸ்கோல் பள்ளத்தாக்கிலே பயத்தையும் பார்க்க முடிகிறது, விசுவாசத்தையும் பார்க்க முடிகிறது. उस एस्कोल के तराई में हम डर को भी देख सकते हैं और विश्वास को भी देख सकते இந்த हैं. 12 பேர்ல 10 பேர் மோசேயினிடத்துல சொன்னார்கள், அவர்கள் ராட்சதர்கள், நாம வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம், நம்மால் யுத்தம் பண்ண முடியாது, பயந்து போனார்கள். और 12 में से 10 जासूस ने कहा कि वो लोग तो बलवंत है, हम उनके सामने टिड्डियों के जैसे और हार जाएंगे. அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவர் சொன்னது போலவே அந்த தேசம் நல்ல தேசம். उन्होंने कहा कि जैसा परमेश्वर ने कहा वैसा वो देश तो अच्छा அது है, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நல்ல தேசம். वो दूध और शहद बहने वाला एक अच्छा देश है. ஆனால் நாம் அந்த தேசத்தோடு யுத்தம் பண்ண முடியாது என்றார்கள். लेकिन हम उस देश से युद्ध नहीं कर सकते, ऐसा उन्होंने ஆனால் कहा. 2 பேர் கர்த்தரை நம்பினார்கள். लेकिन उनमें से 2 जनों ने परमेश्वर भरोसा அந்த 2 किया. பேர் பயத்துக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தரை விசுவாசித்து, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு கானான் தேசத்தை தருவார் என்று நம்பினார்கள். और वो दोनों डरे नहीं, लेकिन विश्वास से उन्होंने विश्वास किया कि परमेश्वर हमें कनान देश देगा. இந்த ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், इस आराधना में परमेश्वर के बच्चे, உங்களுக்காக கர்த்தர் நல்ல அலலிய தேசத்தை வைத்திருக்கிறார். आपके लिए परमेश्वर ने एक अच्छा देश को रखा है உங்களுக்காக கர்த்தர் நல்ல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். और अच्छे आशीषों को परमेश्वर ने रखा இந்த है. நன்மை ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கும் போது, इन आशीष और भलाई को परमेश्वर ने जब रखा, அலலியா பயந்து நடுங்கி ஓடும்படியாய் அல்ல, விசுவாசித்து அவர் வச்சிருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். डर कर कांप कर भागने नहीं, लेकिन विश्वास के साथ खड़े रहकर उसे पाने के लिए परमेश्वर क्या ஒரு करता. சகோதரி அநேக மாசங்களாய் சில வருஷங்களாய் ஞானஸ்நானத்தை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். और एक बहन जो बहुत महीनों या वर्षों से बपतिस्मा के बारे में सुनी, பல தடவை ஆண்டவர் அவளோடு பேசினார். और बहुत बार परमेश्वर ने उस बहन से बात की. அல்லேலூயா. எத்தனை தடவை பேசினாலும் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்தார். और चाहे जितनी बार बात किया, उसने बपतिस्मा के लिए समर्पण नहीं किया. ஆனால் அவளுக்கு கடைசியாய் திடீரென்று யூகேல ஒரு வேலை, நல்ல வேலை கிடைச்சது. लेकिन अचानक उसे यूके में एक अच्छा नौकरी मिला. இந்த கடந்த வெள்ளிக்கிழமை யூகேக்கு போக வேண்டியது இருந்தது. और पिछले गुरुवार को उन्हें यूके जाना था. அப்ப அதுக்கு முன்னாடி எப்படியாவது ஞானஸ்நானம் எடுத்து அல்லேலூயா கடந்து போகணும்னு சொல்லி புதன்கிழமை ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் அவளுக்கு கிருபை செய்தார். तो जाने से पहले बपतिस्मा लेना करके पिछले हफ्ते उसने बपतिस्मा को लिया. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்? ये लोग कहते हैं परमेश्वर भला है. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியம். एक निर्णय को लेना बहुत जरूरी है. அதுல ஒன்னு ஏலா பள்ளத்தாக்கை பார்த்தோம், 2 எஸ்கோல் பள்ளத்தாக்கை एक பார்த்தோம். हमने एला पर्वत उस तराई को देखा, दूसरा एस्कोल तराई को அடுத்து देखा. நான் 84ஆம் சங்கீதத்திலே 6வது வசனம் வாசித்தால், और फिर 84 भजन से ना पढ़े तो நாம 84ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே அல்லேலூயா கண்ணீரின் பள்ளத்தாக்கை அங்கே பார்க்கிறோம். और 84 भजन से 4था वचन में रोने की तराई को देखते हैं. என்ன பள்ளத்தாக்கை குறித்து பார்க்கிறோம்? கண்ணீரின் பள்ளத்தாக்கு. एक रोने की तराई को हम देखते हैं. எத்தனை பேர் சில சமயத்துல கண்ணீரின் பள்ளத்தாக்கை நாம கடந்து போகலாம். और कितने लोग कहते हैं कुछ समय हम रोने की तराई का सामना करते हैं. எங்க பார்த்தாலும் அல்லேலூயா வேதனைகள், போராட்டங்கள். और जहाँ कहीं हम देखें तो वहां पर दुख और वेदना है. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நாம ஜெபிக்க வேண்டியது அவசியம். பிரைஸ் और प्रार्थना करना उन बातों के लिए जरूरी है. கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் பல போராட்டங்களுக்கு மத்தியில இருக்கும்போது கர்த்தர் அதிலே நிறுத்தல, வேற ஒரு பள்ளத்தாக்கையும் வைத்திருக்கிறார். और रोने के तराई में सिर्फ परमेश्वर रुके नहीं, लेकिन दूसरा एक तराई को परमेश्वर ने எத்தனை रखा பேர் है. கண்ணீரின் பள்ளத்தாக்கு தான் கடைசி வரைக்கும் வாழ்க்கைன்னு நினைக்க வேண்டாம். और कितने लोग कह सकते हैं कि रोने का तराई है आखिरी तराई, ऐसा नहीं सोचना है. கர்த்தர் நம்மை துதியின் பள்ளத்தாக்கிலே வைத்து ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें स्तुति के तराई में लेकर आशीष करता है. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசித்தால், और दूसरा इतिहास 20 अध्याय का 26 वचन में 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் அவர்கள் பெரக்கா என்கிற அந்த பள்ளத்தாக்கிலே வந்து கர்த்தரை என்ன செய்தார்களாம்? துதித்தார்கள். दूसरा इतिहास 20 के 26 में वो लोग बेरक का तराई में आकर परमेश्वर की स्तुति की है. பெரக்கா என்று சொன்னால் துதியின் பள்ளத்தாக்கு என்ற அர்த்தம். यदि बेरक का कहे तो स्तुति का वो तराई. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் துதியின் பள்ளத்தாக்கிலே நிறுத்தி அவர் ஆசீர்வதிக்கிற और தேவன். रोने के तराई में जो बच्चे उन्हें परमेश्वर बेरका के तराई में लेकर स्तुति करने को रखा है. அழுகையின் சத்தத்தை அல்லேலூயா ஆமென் துணித்துக் கொண்டிருந்த அந்த வாய் துதியின் சத்தத்தை எழுப்பக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்றுகிறார். और जो मुंह रोने के लिए आवाज करा था उसे परमेश्वर स्तुति करने के लिए बदल देते. எத்தனை பேர் கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் கண்ணீரின் பள்ளத்தாக்கை
துதியின் பள்ளத்தாக்காய் மாற்றுகிறவரே உமக்கு நன்றி. और कहते लोग कहते कि मैं रोने के तराई को स्तुति के तराई में बदलता है, इसलिए धन्यवाद। துதியின் பள்ளத்தாக்காய் மாற்றுகிறார் ரபா. और स्तुति के तराई में वो बदल देता है। எப்போ அங்க துதிக்க நீங்க ஆரம்பிக்கிறீர்கள், और वहां पर कब आप स्तुति करते हैं? அவர் ஒரு விடுதலையை தந்த உடனே துதிக்கிறார். जब एक छुटकारे को पाते हैं तो स्तुति அவர் करते ஒரு हैं। அற்புதத்தை செய்த உடனே துதிக்கிறார். यह अद्भुत करता है तो आप स्तुति करने लगते நீங்க हैं। நினைக்கிறதுக்கு அதிகமாய் கர்த்தர் செய்யும்போது வாயிலிருந்து கர்த்தரை துதிக்கிறார். जब आपके सोचने से ज्यादा परमेश्वर करते हैं तो मुंह से स्तुति निकलता है। அடுத்து வேற ஒரு பள்ளத்தாக்கை குறித்து ஏசாயாவின் புத்தகம் 22:1 வாசிக்கிறார். और फिर एक तरह यशायाह 22 अध्याय पहला वचन ஆமென். में, ஏசாயாவின் புத்தகம் 22 அதிகாரம் 1வது வசனத்துல यशायाह 22 अध्याय का पहला वचन தரிசனத்தின் பள்ளத்தாக்கு என்று வாசிக்கிறோம். एक दर्शन के तराई के बारे में हम पढ़ते என்ன हैं। பள்ளத்தாக்கு? தரிசனத்தின் பள்ளத்தாக்கு. और एक दर्शन के तराई के बारे में पढ़ते இந்த हैं। தரிசனத்தின் பள்ளத்தாக்கு எங்கே இருந்தது என்றால், और ये दर्शन का तराई कहाँ पर था? அது நீங்க நெகேமியா 2 அதிகாரத்திலையும் 3 அதிகாரத்திலையும் வாசித்தால் தெரியும். यदि आप नेहमिया का दूसरा और तीसरा अध्याय को पढ़े तो समझ सकते हैं। நெகேமியா 2:13 நெகேமியா 3:13 ஒரு அல்லேலூயா ஆமென் ஒரு வாசலை குறித்து பார்க்கிறோம். और नेहमिया दूसरा अध्याय 13 और तीसरा अध्याय 13 में एक फाटक के बारे में அந்த पढ़ते हैं। வாசலுக்கு பேரு என்ன வாசல்? பள்ளத்தாக்கின் வாசல். उसे हम तराई का फाटक करके சொல்லுங்க, पढ़ते हैं। பள்ளத்தாக்கின் வாசல் அல்ல என்று பார்க்கிறோம். और तराई का फाटक ऐसा पढ़ते हैं। எருசலேமை சுற்றிலும் ஒரு மதில் சுவர் இருந்தது. और यरूशलेम के चारों ओर एक दीवार था। அந்த மதில் சுவர்ல மொத்தம் எத்தனை அல்லேலூயா கேட்டுகள் வாசல்கள் இருந்தது? और उस जो कितने फाटक उसमें थे? 12 வாசல்கள் இருந்தது. उस यरूशलेम दीवार में 12 फाटक அந்த थे। 12 வாசல்கள்ல ஒரு வாசலுக்கு பேர் தான் பள்ளத்தாக்கு வாசல். और उन 12 गेट्स में से एक का उस तराई का गेट இந்த ऐसा। பள்ளத்தாக்கு வாசல் என்றால் அந்த வாசல் வழியாய் வெளியே வந்தால் ஆமென் சியோன் மலை மேல இருக்கிற அந்த சியோன் பட்டணம் எருசலேம் பட்டணத்திலிருந்து அந்த அல்லேலூயா வாசல் வழியாய் வெளியே வந்தால், यदि सिय्योन या यरूशलेम से उस तराई के उस गेट से बाहर आए तो அது நேரா அந்த மலை மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் கீழே இறங்கி பள்ளத்தாக்குக்கு போகக்கூடிய ஒரு இடம் தான் அந்த பள்ளத்தாக்கு வாசலா तो இருக்கிறது. उस फाटक से अगर नीचे उतरेंगे तो धीरे धीरे तराई को ले जाने वाला एक जगह जैसा அந்த है। பள்ளத்தாக்கு வாசல் வழியாய் மலை மேல இறங்கி கொஞ்சம் கீழே போனால், और उस तराई के फाटक से अगर उस पहाड़ के ऊपर से नीचे उतर आए तो அந்த மலையினுடைய ஸ்லோப்ல மலையினுடைய பகுதியில நிறைய வீடுகள் இருக்கும். उस पहाड़ से नीचे उतर समय बहुत से घर उसमें दिखाई அந்த पड़ते हैं। வீடுகளில் யார் தங்கி இருக்கிறார்கள் என்றால் தீர்க்கதரிசிகள் தங்கி இருக்கிறார்கள். उस घर में भविष्य वक्ता थे। அந்த தீர்க்கதரிசிகள் பள்ளத்தாக்குக்கு போகக்கூடிய அந்த அல்லேலூயா மேலே இருக்கிற அந்த தீர்க்கதரிசிகள் அங்கே இருந்து கொண்டு தரிசனத்தை பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். और वहां पर जो नबी रहते थे वो वहां से दर्शनों को देखते थे। எருசலேமை குறித்த தரிசனத்தை அந்த பள்ளத்தாக்கு வாசல்ல அந்த தரிசனத்தின் பள்ளத்தாக்கில் இருந்து கொண்டு அவர்கள் தரிசனம் பார்க்கிறவர்களாய் और காணப்பட்டார்கள். यरूशलेम के बारे में एक दर्शन को वो लोग वहां पर रहकर देखते थे। இன்றைக்கு ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, और आराधना में रहने वाले परमेश्वर के बच्चों, உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பள்ளத்தாக்குகளை நீங்கள் பார்த்தால் வரும். आपके जीवन में बहुत से तराई को यदि आप देखते हो, இன்றைக்கு அல்லேலூயா இப்படிப்பட்ட ஒரு அல்லேலூயா அருமையான தரிசனத்தின் பள்ளத்தாக்கை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறார். एक अच्छा एक दर्शन के तराई को परमेश्वर दिखाते हैं। கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, தரிசனத்தின் பள்ளத்தாக்குக்காய் ஸ்தோத்திரம். और हाथों को कहो कि दर्शन के तराई के लिए அந்த धन्यवाद। தீர்க்கதரிசிகள் தரிசனத்தை கண்டது போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஆராதனையில வரும்போது தரிசனத்தை காண ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். और जैसे उन नबियों ने दर्शन को देखा वैसे आपको भी इस आराधना में दर्शन से परमेश्वर भेजता है। உங்களை குறித்து, உங்களுடைய வேலை குறித்து, தொழில் ஒவ்வொரு காரியத்தை குறித்து கர்த்தர் தரிசனத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். आपका नौकरी या काम या व्यापार के बारे में परमेश्वर दर्शन देता है। சொல்லுங்க, ஆண்டவரே தரிசனத்தின் பள்ளத்தாக்கிலே என்னை நிறுத்தி இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். आप कहिए कि परमेश्वर दर्शन के तराई में खड़ा किया इसलिए धन्यवाद। அல்லேலூயா. இன்னொரு பள்ளத்தாக்கு என்று சொன்னால் அது ஆகோர் பள்ளத்தாக்கு. और एक और तराई आहोर तराई के बारे में पढ़ते हैं। யோசுவா 7 அதிகாரம் 24வது வசனத்தில் வாசித்தால், यहोशू 7वां अध्याय 24 वचन, யோசுவாவின் புத்தகம் 7 அதிகாரம் 24வது வசனத்தில் यहोशू 7 का 24 में, அல்லேலூயா அங்கே ஆகோர் பள்ளத்தாக்கை அல்லேலூயா நாம் பார்க்கிறோம். और वहां पर उस आहोर तराई के बारे में पढ़ते இந்த हैं। ஆகோர் பள்ளத்தாக்கிலே நடந்த சம்பவம் என்ன? और उस तराई में क्या घटना हुआ? எரிகோவிலே சில அல்லேலூயா வஸ்திரங்களை திருடி கொண்ட அல்லது சில பொருட்களை திருடி கொண்ட ஆகானை குறித்து பார்க்கிறோம். और उस यरीहो से कुछ वस्त्रों या चीजों को लिया हुआ उस आगान के बारे में हम पढ़ते அவன் हैं। திருடனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனனால ஆகானுடைய குடும்பத்தினுடைய அல்லேலூயா அந்த மெம்பர்கள் அந்த எண்ணிக்கையில இருந்தவர்கள் எல்லாரும் எங்க கொண்டு வந்தார்கள்? ஆகோர் பள்ளத்தாக்கு
அவர்களை கல்லெறிந்து கொன்றார்கள். तो एकान और उसके परिवार के हर एक सदस्य को लेकर वहां पर उस तराई में लेकर पथराव किए. அவருடைய பாவத்திற்குரிய தண்டனை அந்த ஆகோர் பள்ளத்தாக்கிலே நிறைவேற்றப்பட்டது. उनका पाप का दंड उस एकोर का उस तराई पे पूरा हुआ. ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை அந்த ஆகானை போல ஆகோர் பள்ளத்தாக்கிலே நிற்க வேண்டியதா இருந்தது. और आराधना में आपके भी जीवन उस आगोर की तराई जैसे खत्म होना था. ஆனால் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால ஆகோர் பள்ளத்தாக்கை கர்த்தர் நம்பிக்கையின் பள்ளத்தாக்காய் மாற்றி இருக்கிறார். लेकिन आज चूंकि हमने उद्धार पाया, परमेश्वर ने उस आगोर की तराई को एक भरोसा से भर दिया. இதே பள்ளத்தாக்கை குறித்து ஓசியா தீர்க்கதரிசனம் உரைத்தார். इसी तराई के बारे में होशे नबी ने कहा. ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதுல 15வது வசனம் வாசித்தால், होशे दूसरा अध्याय का 15 वचन, ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கும் போது, होशे का दूसरा अध्याय का 15 वचन, ஹல்லேலூயா, அந்த ஆகோர் பள்ளத்தாக்கை என்ன பள்ளத்தாக்காய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார்? நம்பிக்கையின் வாசலாய் அமை கர்த்தர் மாற்றி उस இருக்கிறார். आकोर के तराई को परमेश्वर एक आशा का द्वार में बदल देता है. காலத்திலே அழிந்து போக வேண்டிய, நியாயந்திருக்கப்பட வேண்டிய, ஹல்லேலூயா, ஆகோர் பள்ளத்தாக்கில் நின்று கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நம்மை மீட்டு, நம்மை விடுதலையாக்கி, நம்மை ரட்சித்து இன்றைக்கு நம்பிக்கையின் பள்ளத்தாக்காய், நம்பிக்கையின் வாசலாய் கர்த்தர் அதை மாற்றி இருக்கிறபடினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? और हम जो उस आकोर के तराई में नाश होने के लिए और दंड पाने के लिए थे, लेकिन परमेश्वर ने आशा के द्वार में हमें बदल அதற்கு दिया. காரணம் கிறிஸ்து தம்முடைய ஜீவனை தந்து நம்மை ரட்சித்து அந்த அழிவிலிருந்து காப்பாற்றி நம்பிக்கையை தந்திருக்கிறார். इसका कारण परमेश्वर ने क्रूस पर जान देकर हमें उस भरोसा को दिया है. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாத ஒரு நம்பிக்கை. वो आशा कभी हमें लज्जित नहीं करता ஒரே है. நன்றி, எனக்கு நம்பிக்கையின் வாசலை வைத்திருக்கிறபடினால் और ஸ்தோத்திரம். कहो परमेश्वर धन्यवाद, मेरे लिए आशा का द्वार को तूने रखा है. Praise the Lord. प्रभु की स्तुति हो. எத்தனை பேர் நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் ये தந்தார்? तो लोग कहते हैं कि आशा का द्वार को परमेश्वर ने दिया है. அல்லது இதுபோல ஆமென் அல் தீர்மானத்தின் பள்ளத்தாக்கை பார்க்கிறார். और ऐसा एक निर्णय वाला तराई को हम पढ़ते हैं. யோவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும் 12வது வசனத்திலேயும் வாசித்தார். योएल तीसरा अध्याय का दूसरा और 12 वचन में. யோவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும் 12வது வசனத்திலேயும் யோசபாத்தின் பள்ளத்தாக்கு என்று பார்க்கிறார். और योएल के दूसरा अध्याय का तीसरा अध्याय का दूसरा और 12 वचन में योजाबात के तराई को पढ़ते அதை हैं. சரியாய் வாசித்தால் அந்த பள்ளத்தாக்குல இருந்து நீ தீர்மானம் எடுக்க வேண்டும் என்கிறார். और अच्छे से पढ़ेंगे तो उस तराई में रहकर तुझे एक निर्णय को लेना இது है. ஒரு தீர்மானத்தின் பள்ளத்தாக்காய் காணப்படுகிறது. ये एक निर्णय लेने वाला तराई जैसे हम தேவ देखते हैं. பிள்ளை, ஒரு காலத்திலே வாழ்க்கையில தீர்மானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த और வாழ்க்கை. एक समय हम जो बिना निर्णय का जीने वाला जीवन था, ஆனால் இன்றைக்கும் இந்த ஆராதனையிலே ஒரு தீர்மானத்தின் பள்ளத்தாக்கிலே உங்களை நிறுத்தி இருக்கிறார். लेकिन आज इस आराधना में परमेश्वर ने एक निर्णय के तराई में आपको रखा है. ஒரு தீர்மானம் எடுத்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். एक निर्णय लेकर परमेश्वर की महिमा आप करिए. ஆண்டவரே, இந்த வருஷத்துல ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துவேன். परमेश्वर इस वर्ष में एक आत्मा को कमाऊंगा. சிலருக்கு நான் சுவிசேஷத்தை உயர்த்தி காண்பிப்பேன். कुछ लोग को सुसमाचार को उठाकर எத்தனை दिखाऊंगा. பேர் சில தீர்மானங்களை எடுக்கிற பள்ளத்தாக்குல கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறார். और कहते लोग कहते हैं निर्णय लेने वाला तराई में परमेश्वर खड़ा करता है. ஆண்டவரே, தீர்மானங்களை எடுத்து உம்மை மகிமைப்படுத்த என்னை பலப்படுத்துகிறபடினால் ஸ்தோத்திரம். और प्रभु तू मुझे निर्णय लेकर तेरी आराधना करने को मदद कर रहा है, इसलिए धन्यवाद. இன்றைக்கு தீர்மானம் எடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழவில்லை என்றால், और आज अगर निर्णय लेकर परमेश्वर के लिए महिमा के रूप में नहीं जिए तो இந்த யோசபாத்தின் பள்ளத்தாக்குல தான் அர்மகதோன் யுத்தம் ஒரு நாள் நடக்க போகுது. उसी यहोशापात के तराई में एक दिन अर्मगदन का युद्ध होगा. அல்லேலூயா. நாம வெளிப்படுத்தல் 16:16 வாசித்தால், उस प्रकाशित वाक्य 16 के 16 में पढ़े तो அந்த அந்திகிறிஸ்துவினுடைய காலத்தினுடைய முடிவிலே ஒரு யுத்தம் நடக்கும். मसीह विरोध के काल के अंत में एक युद्ध होगा. அந்த யுத்தத்துக்கு பேரு என்ன யுத்தம் என்று பார்க்கிறோம்? 16:16 அர்மகதோன் என்கிற யுத்தம் நடக்கும். और 16 अध्याय का 16 वचन में अर्मगदन का युद्ध होगा. இன்றைக்கு வாழ்க்கையில ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கலன்னு சொன்னா, यदि आज जीवन में एक निर्णय को आप नहीं लेते हैं, ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுக்கலன்னு சொன்னா, यदि उद्धार पाने या बपतिस्मा के लिए आप एक निर्णय को नहीं लेते हो, ஹல்லேலூயா, ஆமென், இதுவரைக்கும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலனா அல்லது ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து உமக்கு சாட்சியா நிற்பேன். पूरा डूबकर अगर बपतिस्मा के लिए समर्पण नहीं किया तो आज समर्पण करिए और परमेश्वर के लिए खड़े रहिए. அல்லேலூயா. हालेलुया. நிறைய பேர் ஆராதனைக்கு வருவாங்க. बहुत लोग आराधना को तो आते हैं ஆராதனைக்கு 10 வருஷமா வந்திருப்பாங்க. और 10 वर्ष से शायद आते ஆனால் हैं, எந்த மாற்றமும் இல்லாம அவங்க பிடிச்சதை உறுதியா பிடிச்சுக்கிட்டு, அல்லது பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு, உலகத்தை பிடிச்சுக்கிட்டு அதிலே நிப்பாங்களே ஒழிய ஆண்டவர் பேசுற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்ல. लेकिन जो बातों को उन्होंने पकड़ा उसी पर उस परंपरा में स्थिर रहते और परमेश्वर कहता है उसे नहीं करते हैं. அல்ல எலியா சொல்றார், எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள். और वो कहता है कि कब तक आप ऐसा लंगड़ते चलते रहेंगे. கர்த்தர் தெய்வம் என்றால் நீ யாரை சேவிக்க வேண்டும்?
கர்த்தரை சேவிக்க வேண்டும். यदि परमेश्वर देवता है तो उसकी आराधना आप உனக்கு करो, பாகால் தெய்வம் என்றால் பாகாலை நீ சேவிக்கலாம். या बाल देवता है तो उसकी आप आराधना करो. நீ ஒரு தீர்மானம் எடு என்கிறார். आप एक निर्णय को लो करके वो எத்தனை कहता பேர் है. தீர்மானத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறாங்க? कितने लोग कहते हैं कि निर्णय के साथ में आराधना இந்த करूंगा. இடத்தை விட்டு நீங்க கடந்து போறதுக்கு முன்னால ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தோடு கடந்து போகணும். इस आराधना से लौटने से पहले एक निर्णय लेकर आप यहाँ से लौटिए. ஆண்டவரே இந்த வாழ்க்கை உமக்காக. कि परमेश्वर ये जीवन तेरे लिए है, அல்லேலூயா. நாங்கள் உமக்காக ஆண்டவரே. हम तेरे लिए है. அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நாம் வாசிக்கிற இந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? और इन वचनों में हम क्या पढ़ते हैं? ஆமென். அல்லேலூயா. உன்னத பாட்டுகள் 2:1 அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாயிருக்கிறார். और श्रेष्ठ की 2 के 1 में वो तराई का एक सोसन का फूल है. இந்த லீலி புஷ்பம் அந்த நாட்களிலே அல்லேலூயா அது வெண்மையான கலரா இருந்தது. और जो सोसन का फूल इन दिनों में एक सफेद रंग में था. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இன்றைக்கு லீலி புஷ்பம் சிவப்பு கலர்லயும் வருகிறது. और जो नए नियम में या आज वो लाल रंग का भी आता है. ஆனால் அந்த நாட்களிலே அந்த கலர் வெண்மையான கலரா இருந்தது. लेकिन उन दिनों में एक सफेद श्वेत रंग का वो था. அது எதை காண்பிக்கிறது? ஒரு பரிசுத்தத்தை, ஒரு சுத்திகரிப்பை वो காண்பிக்கிறது. एक पवित्रता या शुद्धता को बताता है. ஆராதனையில கடந்து வந்திருக்கிறது. आराधना में परमेश्वर के प्रिय, அவரை ஆராதிக்கும் போது ஒரு சுத்திகரிப்போடு ஒரு பரிசுத்தத்தோடு ஆராதிக்க அவர் जब விரும்புகிறார். उसकी आराधना आप करते हो तो एक पवित्रता के साथ करना परमेश्वर चाहता है. 1 கொரிந்தியர் 6:9, 9, 10, 11 வாசித்தார். पहला कुरिन्थियों 6 अध्याय का 10, 11 वचनों को पढ़े 1 तो கொரிந்தியர் 6:9, 9, 10, 11 இந்த வசனங்களை வாசித்தார். पहला कुरिन्थियों 6 अध्याय का 9, 10, 11 वचन. தேவ பிள்ளையே சில ஒரு லிஸ்ட் அங்கே கொடுக்கிறார். और वहां पर एक बड़ा सूची परमेश्वर ने दिया என்ன है. என்ன பாவம், அந்த பாவத்தை அங்கே கொண்டு வந்து வைக்கிறார். और कौन कौन सी वो पाप उसके बारे में कहा गया. இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? சுதந்தரிப்பதில்லை, பிரவேசிப்பதில்லை. और ये सारे पाप करने वाले परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकते हैं. லேவியராகமம் 19:2 அவர் சொல்லிட்டாரு. लेवियस्ता 19 के 2 में भी परमेश्वर ने कहा. லேவியராகமம் 19:2 நான் பரிசுத்தர் ஆகினால் நீங்களும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். और लेवियस्ता 19 के 2 में क्योंकि मैं पवित्र हूं तुम भी पवित्र रहो. இதே வசனத்தை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எடுத்து அல்லது 1 பேதுரு 1:15 சொல்றார். और इसी बात को पहला पत्रस 1:15 में पत्रस लेकर कहता. 1 பேதுரு 1:15 இதைத்தான் சொல்றார். நான் பரிசுத்தர் ஆகினால் நீங்களே எப்படி இருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். और पहला पत्रस 1:15 में जैसा मैं पवित्र हूं तुम भी रहो. பிரைஸ் தி லார்ட். हालेलुया. ஆமென். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஆவியானவர் பலப்படுத்துகிறார். और पवित्रता को बचाए रखने के लिए पवित्रता को पवित्र आत्मा करता है. இந்த கடைசி காலத்திலே பரிசுத்தத்தை காண்பது மிகவும் அரிதாய் காணப்படுகிறது. और इन दिनों में पवित्र को देखना बहुत ही कठिन हो गया. எங்கு பார்த்தாலும் வேசித்தனம், விபச்சாரம், பாவம், அக்கிரமம் என்று இன்றைக்கு தாராளமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது. और कहीं भी देखे तो व्यभिचारी और दुष्टता बहुत बढ़ गया है. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்க लेकिन வேண்டும். आत्मिक जीवन एक अलग किया हुआ जीवन जैसा होना இது चाहिए. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். कितने लोग कहते हैं कि अलग किया हुआ एक जीवन जैसा रहना चाहिए. நாம் சோதோமை குறித்து பார்க்கிறோம் ஆதியாகமம் 13:13. और उत्पत्ति के 13 में सोदम के बारे में जब पढ़ते அந்த हैं, சோதோம் பட்டணத்துக்காரர்கள் ஆண்டவருக்கு முன்னால எப்படி இருந்தார்களாம்? மகா பாவிகளா जो இருந்தார்கள். सोदम नगर के वासी थे वो महापापी जैसा परमेश्वर की दृष्टि में அங்க थे. இருந்த ஜனங்கள் மகா பாவிகளா இருந்தார்கள் லோத்துவுக்கு தெரியும். और महापापी ये करके लोत को भी ये बात पता था. ஆனாலும் அவன் அந்த பட்டணத்தை விட்டு என்ன செய்ய முடியல? வெளியே வர முடியாமல் தவித்தான். लेकिन वो उस नगर को छोड़कर बाहर नहीं आ पाया. அதை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறான். और उसके बाहर वो आए बिना संघर्ष कर रहा था. ஆண்டவருடைய தூதர்கள் மனம் இறங்கி அழிய கிருபையால வெளியே இழுத்துட்டு வரலன்னு சொன்னா அவனும் அங்க அழிய வேண்டியது. और परमेश्वर के दूत यदि उसको खींचकर बाहर नहीं आते तो वो वहां पर नाश हो இன்னைக்கு जाता. கர்த்தர் சொல்றார். लेकिन आज परमेश्वर कहता, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 18 அதிகாரத்துல கூட சொல்றார். प्रकाशित वाक्य के 18 अध्याय में भी, நீ அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வா என்கிறார். और तू इस नगर छोड़ के बाहर आ. அந்த மகா பாபிலோனை விட்டு வெளியே வா என்ற அழைப்பை கொடுக்கிறார். उस बाब छोड़कर तू बाहर आकर के परमेश्वर कहता. வெளிப்படுத்தல் 18 அதிகாரத்திலே 6வது வசனம் அல்லேலூயா அந்த மகா பாபிலோனை விட்டு என்ன செய்? அல்லேலூயா வெளியே வா என்ற ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறார். और क्या 6 वचन में उस बाबिलोन से तू बाहर आ. 4வது வசனத்தில் அக்கிரமம், பாவம், வேசித்தனம் நிறைந்த மகா பாபிலோன் என்கிற அல்லேலூயா அந்த பட்டணம் அந்திகிறிஸ்துவுடைய தலைநகரமாய் காணப்படுகிற அந்த இடத்தை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். और उस पाप से भरा उस बाबिलोन से तू बाहर आ कैसे परमेश्वर कहता है. இத்தனை பேர் ஆண்டவரே அசுத்தமான அந்த அல்லேலூயா பாவம் நிறைந்த கூட்டத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ என்ன சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றீங்க. और कहते हैं पाप से भरा जिंदगी से अलग होने के लिए मुझे मदद कर. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை और एक अलग किया हुआ जीवन. Praise the Lord. हालेलुया. Hallelujah.
உங்களை கர்த்தர் வேறு பிரிச்சிருக்கிறார். और आपको भी परमेश्वर ने अलग किया है. நீங்க கொஞ்சம் தக்காளி பழம் வாங்க போனால் यदि आप कुछ टमाटरों को ले நல்ல பழங்கள் நல்ல பழங்கள் உடைஞ்சு கிடக்கிற பழங்கள் சில அழுகி கிடக்கிற பழங்களுக்கு மத்தியிலே நல்ல பழங்கள் கிடக்கும் ரபாஸ். और अच्छे टमाटर के बीच में कुछ खराब भी रहेंगे. ஆனால் நீங்கள் அந்த நல்ல பழங்களை புறக்கி என்ன செய்வீங்க? அதை வேறு பிரிச்சு தனியாய் வைக்கிறீர்கள். लेकिन उस अच्छे टमाटर को लेकर अलग आप लेकर रखते हैं. கர்த்தர் அப்படித்தான் நம்மளை வேறு பிரிக்க விரும்புகிறார். और वैसे परमेश्वर हमें अलग करना चाहता है. உலகம் அசுத்தத்தால் நிரம்பி கிடக்கிறது. जब संसार दुष्टता से भरा है, உலகம் பாவத்தால் அழுகி கிடக்கிறது. यह संसार जब पाप से भरा है, ஆனால் நம்மை அவர் வெளியே எடுத்து இன்னைக்கு வேறு பிரித்து வைத்திருக்கிறபடியால் நன்றி சொல்லுவார். हमें बाहर निकाल कर अलग करके रखा है, इसलिए परमेश्वर को धन्यवाद कहना है. ஆண்டவரே உமக்கு நன்றி, என்னை வேறு பிரித்தவரே நன்றி. और परमेश्वर मुझे अलग किया, धन्यवाद. அல்லேலூயா. हालेलुया. அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. और उसके जो आंखें धर्मियों के ऊपर रखा गया 1 है. பேதுரு 3:12 நாம வாசித்தால் पहला पत्रस 3 अध्याय का 12 वचन. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமாய் இருக்கிறது. परमेश्वर की दृष्टि धर्मियों के ऊपर लगा रहता है. அவருடைய செவிகள் என்ன செய்கிறதா? उसके कान क्या करते हैं? அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது. और उसके कान हमेशा उनके बुलाने को सुनते रहता है. ஆனால் துன்மார்க்கனுக்கு விரோதமாய் அவருடைய முகம் இருக்கிறது. लेकिन दुष्ट के विरोध उसका चेहरा रहता எத்தனை है. பேர் நீதிமான் மேல கர்த்தருடைய கண்கள் அல்லேலூயா நோக்கமாய் இருக்கிறது. धर्मियों के ऊपर परमेश्वर की आंखें बनी रहती है. எப்ப ஆண்டவருடைய பிள்ளை பரிசுத்தமா வாழ்ற பிள்ளை எப்ப ஜெபிக்கிறாங்களோ அப்பமெல்லாம் அந்த ஜெபத்தை உடனே கேட்கிற தேவன். और जब कभी धर्मी उसके बच्चे प्रार्थना करते हैं, परमेश्वर अचानक तुरंत में सुन लेता है. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், हमारी प्रार्थना का सुना जाना நம்முடைய चाहिए. ஜெபத்துக்கு பதில் ஆண்டவர் உடனே தர வேண்டும் என்றால், यदि प्रार्थना का उत्तर तुरंत मिलना है तो ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும்னு அல்லேலூயா மண்டிட்டு குதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. பரிசுத்தமா வாழ்ந்தால் போதும், கர்த்தர் ஜெபத்தை உடனே கேட்கிறார். तो रोने या गिड़गिड़ाने की जरूरत नहीं कि परमेश्वर प्रार्थना सुनो, लेकिन पवित्र जिएंगे तो परमेश्वर सुनेगा. அல்லேலூயா. हालेलुया. நீதிமான் அல்லேலூயா கர்த்தரிடத்துல என்ன செய்வான்? கூப்பிடு. और जो धर्मी परमेश्वर की ओर दुहाई देगा. சங்கீதம் 34:17 வாசிக்கும் போது भजन संहिता 34 का 17 वचन. ஆமென். நீதிமான் தன்னுடைய உபத்திரவங்களுக்கு மத்தியில கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். विपत्ति के बीच में धर्मी परमेश्वर को पुकारेगा. அப்பொழுது அவனுடைய எல்லா உபத்திரவத்திலிருந்து அவர் என்ன செய்வாரா? நீங்களாக்கி ரட்சிப்பார். तब परमेश्वर के सारे विपत्ति से बाहर निकालेगा. நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் ரட்சிக்கிறார். जब धर्मी बुलाएगा तो परमेश्वर उद्धार करता சொல்லுங்க, है. நன்றி ஆண்டவரே ரபஸ். तो धन्यवाद परमेश्वर. ஆண்டவரே तो ரபஸ். परमेश्वर धन्यवाद. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அவர் சொல்றார், நீ கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை நீ ஆராதி. वो कहता है कि अगर परमेश्वर देवता है तो उसकी तू आराधना कर. இன்றைக்கு நாம் வந்திருக்கிறது கர்த்தருடைய பந்தியில வந்திருக்கிறோம். और आज हम प्रभु भोज में आए हैं. என்ன பந்தியில வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய பந்தியில வந்திருக்கிறோம். परमेश्वर के भोज में आए हैं. அது நாம் வாசித்தால் 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்துல வாசித்தால், और पहला कोरिन्थियर 10वां अध्याय में अगर आप 1 पढ़ेंगे, கொரிந்தியர் 10 அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும் போது, पहला कोरिन्थियर 10 के 21 में, அல்லேலூயா 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 21வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அல்லேலூயா ஆமென். என்ன பாத்திரம்? நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலையும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலையும் பானம் பண்ணக்கூடாது. பானம் பண்ண என்ன செய்யாது? கூடாது. கூடாது. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. பங்குள்ளவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया. நீ கர்த்தருடைய பந்திக்காக வாய் திறந்தா கர்த்தருடைய பந்திக்காக மட்டும் வாய் திறக்கப்படட்டும். और परमेश्वर के मेज में अगर भाग लेना तो उसके लिए आप मुंह को खोलो. என்னது கிடைச்சாலும் வாங்கி வாயில போட்டு, और जो कुछ मिले मुंह में मत रख दीजिए. என்னது கிடைச்சாலும் வாங்கி வாய் போட்டா என்ன வேணாலும் உனக்கு கிடைக்கும். यदि कुछ भी मिले खा जाए तो आपको कुछ भी मिलेगा. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய பந்தியில நீ பங்கெடுக்கும் போது வேற ஒருக்கு நீ என்ன செஞ்சிடாத, இடம் கொடுத்துறாத. लेकिन प्रभु कहता है अगर प्रभु भोज में भाग लेता कोई और दूसरा चीजों को जगह मत दे. பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நாமே இப்பொழுது நம்ம இந்த பட்டணத்துல பார்க்கிறோம். और अब हम नगरों में देखते हैं, எங்க பார்த்தாலும் ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய சந்தோஷத்தை ஏதோ வழியில வெளிப்படுத்துகிறார்கள். भिन्न भिन्न प्रकार से लोग अपनी खुशियों को बताते हैं. நாம் என்ன செய்ய வேண்டும்? लेकिन हमें क्या करना அந்த है? ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? उन लोगों के लिए क्या करना है? ஜெபம் பண்ணணும். सिर्फ प्रार्थना करना நீ है. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஜெபம் பண்றதை விட்டுட்டு, और लेकिन आप लोग प्रार्थना करने को छोड़कर அல்லேலூயா நீயும் அதோட சேர்ந்துக்கிட்டு போய் அல்லேலூயா கலர் தொளிச்சுக்கிட்டு அது தொளிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போனேன்னு சொன்னா அல்லேலூயா நீ அல்லேலூயா ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியாது. और आप लोग भी ऐसा रंग लगाकर उनके साथ नाचने को जाए तो आप कोई आशीषों को देख नहीं நீ सकते. யாரை கோபமூட்டி
மூட்டுகிறாய் என்கிறார். और आप किसको क्रोधित करते हो யார் கோபம் மூட்டுகிறாய்? और किसको आप क्रोधित करते நீ हो? கர்த்தரை கோபம் மூட்டுகிறாய். आप परमेश्वर को क्रोधित करते எத்தனை हो? பேர் ஆண்டவரே நான் உமக்கு பிரியமா வாழ்வேன், கோபம் மூட்டி வாழ மாட்டேன். लेकिन कितने लोग कहते हैं कि मैं तुझे खुश कर जीऊंगा लेकिन क्रोधित नहीं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. உனக்கு கையில யாரு கயிறு கட்டுதாங்கன்னு சொன்னா அதை தூக்கிட்டு நீ ஆராதனைக்குள்ள வராத. और आपके हाथ में कोई ऐसा कुछ रस्से को बांधे तो उसको लेकर आराधना में मत आइए. ஆண்டவருடைய பிள்ளை கையில வளையம் போடாத, அல்லேலூயா, வளையல் போடாத. और आराधना में परमेश्वर के बच्चे हाथ में कुछ कड़ियों को मत पहनो. யாருக்கு இந்த மாதிரி வளையல் போடுவாங்க? और ऐसा कड़ा सब कौन पहनता है? யாருக்காவது வலிப்பு நோய் வந்தா ஒரு வளையம் போடுவார். और कुछ मिर्गी का बीमारी आता तो वो शायद पहनता है. அது அவங்களுடைய பாரம்பரியம். அந்த கட்டுகளில் அல்லேலூயா நம்புதாங்க, அது வளையம் போட்டா வலிப்பு நின்றும்னு சொல்லி. और उनका परंपरा में ऐसा विश्वास करते ऐसा पहनेंगे तो चला जाएगा. ஆனா ஒரு வலிப்பும் இல்லாம அல்லேலூயா நீ நல்ல ஆட்டாக்கட்டாவா இருக்கும்போது வளையத்துக்கு நீ இடம் கொடுத்தேன்னு சொன்னா அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். लेकिन अगर मिर्गी ऐसा बीमारी कुछ है नहीं तो भी आप खड़ा सब पहनते तो आप परमेश्वर को क्रोधित ரட்சிக்கப்பட்ட करते हैं. பிள்ளைக்கு கை அக்கமே இந்த கயிறு வேண்டாம், வளையம் வேண்டாம். उधार पाए बच्चों को ऐसा रस्सी या उस कड़ा की जरूरत நீ नहीं. கர்த்தருக்கு என்று வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளையாய் வாழ வேண்டும். अब परमेश्वर के अलग जीना चाहिए. எத்தனை பேர் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளையாய் நான் கர்த்தருக்கு வாழ? और कितने लोग कहते हैं कि मैं परमेश्वर के लिए अलग जीवन को जीऊंगा. அப்படிப்பட்டவர்களுக்காக நீ ஜெபிக்கணுமே ஒழிய அவர்களைப் போல வாழ முடியாய் கர்த்தர் விரும்பல. और ऐसे लोग के लिए सिर्फ आपको प्रार्थना करना है लेकिन उसके तरह ना होना चाहिए. எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு கிருபையை தாங்க? कितने लोग कहते हैं परमेश्वर मुझे अनुग्रह को दे. அல்ல எனக்கு கிருபையை தாங்க, உமக்கு சாட்சியா நான் நிக்கணும். मुझे अनुग्रह दे कि मैं तेरे लिए गवाही के जैसा जीऊंगा. பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो. மலேசியாவுல இருந்து ஒரு பெரிய கப்பல் கம்பெனி வச்சிருக்கனுடைய மகன். और मलेशिया में एक जहाज रखने वाले का एक लड़का 32 நாடுகள்ல அந்த அல்ல கப்பல் கம்பெனிக்கு ஆபீஸ்கள் இருந்துச்சு. और 32 देशों में उस जहाज का ऑफिस था. அல்லேலூயா. அந்த கம்பெனியினுடைய ஓனருடைய மகன் ஆமென் எங்க வந்தா தமிழ்நாட்டுல வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சார். और जहाज का कंपनी का जो मालिक का लड़का तमिलनाडु में पढ़ रहा அங்க था. பல பாவங்களுக்கு அவன் அடிமையாய் மாறி போனான். और वहां पर बहुत से पाप के लिए वो अधीन हो गया. அல்லேலூயா. பவுடர் போடுறது, இப்படி ட்ரக்ஸ் பண்றது, பல பாவங்களுக்கு அடிமையாய். और कुछ पाउडर या ड्रग्स को लेने वाला एक आदत में वो पड़ गया. அவன் கூட பாவத்துல வாழ்ந்த ஒரு நபர் மரித்து போனார். और उसके साथ जो पाप में जीने वाला एक व्यक्ति उसका दोस्त मर गया. அதிலிருந்து அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. उसके बाद से उसके अंदर एक डर आ गया. அவனுக்கு மரணத்தை பற்றிய ஒரு பயம் வந்துருச்சு. उसको मौत के बारे में एक डर आ गया. அல்லேலூயா. हालेलुया. அந்த பயம் வந்த பிறகு அவனால ஒண்ணும் அல்லேலூயா ஆமென் செய்ய முடியல. वो डर जब उसके अंदर आया तो उसके बाद वो कुछ कर नहीं அவன் पाया. தமிழ்நாட்டை விட்டு மலேசியாவுக்கு போறதுக்கு புறப்பட்டார். और वो तमिलनाडु को छोड़कर मलेशिया की ओर वो लौट गया. அவன் ஏர்போர்ட்ல இருக்கும்போது जब वो एयरपोर्ट में था ஒரு நாளும் ஏர்போர்ட்ல யாரும் அப்படி பைபிள் கொடுக்க மாட்டாங்க. और एक दिन भी एयरपोर्ट में कोई ऐसा बाइबल को नहीं बांटता था. ஆனால் அன்னைக்கு அவன் ஏர்போர்ட்ல மலேசியாவுக்கு போறதுக்காக இருந்தபோது ஒருத்தன் ஒரு பைபிள் கொடுத்தான். அது என்ன பாஷையில தெரியுமா? அவன் சொந்த பாஷையில மலேசியா பாஷையில எழுதப்பட்ட பைபிள் அவன் கையில கிடைச்சது. लेकिन उस दिन जब वो एयरपोर्ट में था तो मलेशिया को जा रहा था लेकिन उसकी भाषा में एक बाइबल उसे दिया அந்த गया. பைபிளை வாசித்து அவன் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு கர்த்தருக்குன்னு ஒரு சாட்சியாய் வாழுகிறான். और उस बाइबल को पढ़कर हालेलुया. उद्धार पाकर आज परमेश्वर की गवाही जैसा जी रहा है. அல்லேலூயா. हालेलुया. ஒரு கர்த்தருடைய வேதம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி एक परमेश्वर का वचन उसे बदल दिया. எத்தனை பேர் கர்த்தருடைய வசனம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி कहते போட்டது? लोग कहते हैं परमेश्वर का वचन ने उसका जीवन को बदल சொல்லு, दिया. கர்த்தருடைய வசனம் என் வாழ்க்கையை மாற்றி போட்டிருக்கிறது. कहो कि परमेश्वर का वचन मेरे जीवन को बदला அவருடைய வசனமே சத்தியம். क्योंकि उसका वचन ही सत्य है. அவருடைய வசனமே என்னதா இருக்கிறது? சத்தியமாய் उसका இருக்கிறது. वचन ही सच्चाई है. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். இந்த அல்லேலூயா இந்த லீலி புஷ்பத்தை என்ன செய்வார்கள் என்றால் और इस सोसन के फूल को क्या करते இந்த हैं? லீலி புஷ்பத்தை அரைச்சு அதை பெர்ஃப்யூமாய் அது செண்டு போல மாற்றுவார்கள். और उस सोसन के फूल को लोग निचोड़ के उसमें से एक परफ्यूम जैसा இந்த बनाते லீலி हैं. புஷ்பத்துக்கு எபிரேய பாஷையில ஒரு பேர். और इस सोसन के फूल को इब्रानी में एक नाम दिया எபிரேய गया. பாஷையில அந்த அல்லேலூயா அவன் பேர் என்ன பேர் என்றால் அந்த லீலி புஷ்பத்துக்கு பேர் சூஸ். और इब्रानी भाषा में सोसन करके नाम है. எத்தனை பேர் அல்லேலூயா லீலி புஷ்பத்துக்கு பேர் எபிரேய பாஷையில என்ன பேரு? சூசன். और इब्रानी में सोसन नाम उसका எத்தனை பேர் है. என் ஏசப்பா தான் என் சூசன். और कहने लगे, मेरा यीशु मेरा सोसन है. நிறைய பொம்பளை பிள்ளைகள் சூசன் சூசன் வச்சுக்கிறாங்க. और बहुत से लड़कियां ऐसा सोसन नाम ஆனா रखते हैं. நம்முடைய கர்த்தர் ஒரு சூசனா இருக்கு. लेकिन हमारा परमेश्वर एक सोसन है. எத்தனை பேர் ஆராதிக்கிற நம்மையும் ஒரு சூசனாய் ஒரு அல்லேலூயா லீலி புஷ்பமாய் கர்த்தர் और மாற்றி आराधना में हमें भी परमेश्वर ने एक सोसन के फूल जैसा रखा இது है. அரைக்கப்படுகிறது, பிழியப்படுகிறது, பெர்ஃப்யூம் உண்டாக்க முடியாய் ஒரு 20 வகையான பெர்ஃப்யூம் உண்டாக்கி இருக்கிறார்கள். और जब
भी से निचोड़ के वो लोग ऐसा परफ्यूम में बनाते हैं 20 प्रकार का परफ्यूम அந்த बनता है பெர்ஃபியூமினுடைய வாசனை அசுத்தமான வாசனைகளை மாற்றி போடுகிறது. और उसका जो सुगंध है वो बदबू को ऐसा निकाल देता எத்தனை है பேர் அல்லேலூயா அசுத்தமான வாசனைகளை மாற்றி போடுகிற ஒரு லீலி புஷ்பத்தின் வாசனை வருகிறது. और कितने लोग कहते हैं बदबू को निकालने वाला एक सोसन के फूल का एक सुगंध आता है நீங்க 12ஆம் அதிகாரத்துல யோவான்ல வாசித்தால் यदि यूहन्ना का 12 अध्याय को पढ़ेंगे யோவான் 12ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்துல வாசிக்கும் போது यूहन्ना 12 अध्याय का पहला वचन ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அல்லேலூயா ஆமென் பெத்தானியா என்கிற கிராமத்துக்கு एक வந்தார். दिन यीशु उस बेथानिया नगर में அது आए முதலாவது வசனத்துல பெத்தானியாவுக்கு வந்தார் என்று வாசிக்கிறோம். और पहला वचन में तो हम पढ़ते बेथानी में आए இரண்டாவது வசனத்துல இயேசு கிறிஸ்து பந்தி இருந்தார் என்று வாசிக்கிறோம். और दूसरा वचन में रात के खाना के लिए वहां रुके அல்லேலூயா மாமே மார்த்தாள் பந்தி பரிமாறினாள், இயேசு கிறிஸ்து பந்தி இருந்தார். அந்த இயேசு கிறிஸ்து பந்தி இருந்தபோது அவரோடு கூட ஒருத்தனும் பந்தி இருந்தானா, அவன் பேர் தான் என்ன பேரு, லாசருவும் பந்தி இருந்தான். और जब वो भोजन खा रहे थे उसके साथ लाजर भी थे இப்ப எப்ப பந்தி இருந்தா, और अब कब वो बोझ था எப்ப பந்தி இருந்தா, और कब बोझ था கல்லறையில இருந்து வந்த பிற பந்தி இருந்தானா, கல்லறைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பந்தி क्या இருந்தானா, कब्र से पहला या कब्र के बाद கல்லறையில இருந்து வந்துட்டு பந்தி இருந்தானா, கல்லறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி பந்தி இருந்தானா, क्या वो कब्र से पहले था कि कब्र से लौटने के बाद சொல்லுவோம் எப்ப பந்தி இருந்தா இயேசுவோட கல்லறையில வந்த பிறகு அல்லவா. அதுல எத்தனை பேர் கல்லறையில இருந்து வந்த பிறகுதான் பந்தி இருந்தாங்க. और कब्र से बाहर आने के बाद वो बोझ था கல்லறையில இருந்து வந்த பிறகு பந்தி இருந்தாவன். அல்லேலூயா. हालेलुया நீங்க அதே 12ஆம் அதிகாரம் और उसी 12 अध्याय 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம். उसका 9वें वचन को पढ़ेंगे तो அதுல 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம், यूहन्ना 12 के 9 में அன்றைக்கு अनेक யூதர்கள் அல்லேலூயா அந்த வீட்டுக்கு வந்தார்கள். और उस दिन बहुत से यहूदी उस घर में आए ரெண்டு காரியத்துக்காக அந்த வீட்டுக்குள்ள अनेक யூதர்கள் வந்தார்கள். और 2 कार्यों के लिए बहुत से यहूदी आए ஒன்று थे யாரை காணும்படியாய் வந்தார்கள், एक किसको देखने के ஆமென், लिए இயேசுவை காணும்படியாய் வந்தார்கள். एक यीशु को देखने को आए இன்னொன்று யாரை பார்க்க வந்தார்கள், மரித்தோரிலிருந்து எழும்பின மரித்தோரிலிருந்து எழும்பின செத்து உயிரோட எந்திரிச்ச அந்த லாசருவையும் பார்க்க வந்தார்கள். और दूसरा मरो में से जी उठा लाजर को भी देखने आए அப்ப இப்ப எப்ப பந்தி இருக்கிறான் அந்த லாசரு, तो कभी ये उस बोझ में था கல்லறைக்குள்ள போனதுக்கு முன்னாடியே கல்லறைக்கு போன வெளியில வந்த பிறகு, कब्र में जाने से पहले या बाद में கல்லறையிலிருந்து வெளியில வந்த பிறகு இயேசுவோடு பந்தி இருக்கிற ஒரு और कब्र से बाहर आने के बाद परमेश्वर के साथ भोजन का एक अनुभव அல்லேலூயா. हालेलुया மரியாள் சொன்னாள் இயேசு கிறிஸ்து நடத்தல, तब मरियम ने यीशु मसीह से कहा இயேசுவே நார்மே லபாஸ், और अब तो बदबू मारेगा எத்தனை நாள் ஆயிருச்சு, 4 நாள் ஆயிருச்சு, நார்மே என்றார். और 4 दिन हो गए अब तो बदबू मारेगा நாற்றம் எடுத்த நிலைமையில தான் கல்லறைக்குள்ள அவன் இருந்தான். और बदबू मारने वाले कब्र में वो था அழிந்து போய் நாற்றம் எடுத்த நிலைமையில இந்த லாசரு கல்லறைக்குள்ள கிடந்தான். और ऐसा सड़ने जैसा वो कब्र के अंदर था ஆனால் அவனை உயிரோடு வெளியே கொண்டு வந்து தன்னோடு பந்தி இருக்க வச்சாரு, அதுதான் அவருடைய கிருபை. लेकिन जी उठाकर उसे भोजन के लिए रखा, वो परमेश्वर का अनुग्रह இன்றைக்கு ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், और आराधना करने वाले परमेश्वर के நம்முடைய प्रिय பழைய வாழ்க்கை அந்த லாசர்வை போலதான் இருந்தது. हमारा पुराना जीवन भी लाजर के तरह था ஆமென். எபேசியர் 2:1 வாசித்தால், एफेसियों दूसरा अध्याय पहला वचन எபேசியர் 2:1 அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்த நம்ம அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, உயிர்ப்பித்திருக்கிறார். और एफेसियों 2:1 में हम जो पाप में मरे थे परमेश्वर ने हमें जिलाया யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரிச்ச ஒவ்வொருவரும் உயிரோடு ஆவியில் எழுப்பி இருக்கிறாரு, ஆத்மாவில் எழுப்பி இருக்கிறார்கள். उधार पाके बपतिस्मा लिया उन्हें परमेश्वर ने उस बदबू से जिलाया நாம் இன்றைக்கு பழைய வாழ்க்கையோடு கர்த்தரை ஆராதிக்க வரல, आज हम पुराने जीवन के साथ आराधना करने को नहीं आए கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழும்பி உயிர் தெழுந்த பிள்ளையாய் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், பந்தி இருக்க வந்திருக்கிறோம். लेकिन मसीह के साथ जी उठकर उसके भोज में भाग लेने के लिए आए हैं Praise the Lord. प्रभु की स्तुति हो அன்னைக்கு அந்த லாசர் என்ன சொல்லி இருந்திருக்கணும், ஏசப்பாட்ட उस दिन वो लाजर को परमेश्वर से क्या कहना था ஏசப்பாட்ட என்ன சொல்லி இருந்திருக்கணும், यीशु से क्या कहना था ஏசப்பா நான் கல்லறைக்குள்ள கிடந்தேன், यीशु मैं तो कब्र में था நாற்றம் எடுத்த நிலைமையில கிடந்தேன், और बदबू मार रहा था எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து உம்ம கூட இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறீரே உமக்கு நன்றி. मुझे एक जीवन देकर तेरे साथ भोजन करने को रखा, तेरा அந்த धन्यवाद हो லாசர் ஒரு நன்றி சொல்லி இருந்தாம்னா எத்தனை பேர் இந்த ஆராதனையில ஆமென் ஏசப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவார். अगर लाजर धन्यवाद दे पाए तो कितने लोग इस आराधना में धन्यवाद दे கரத்தை देंगे உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு நன்றி. हाथ लगाओ, यीशु तेरा धन्यवाद हो அல்லேலூயா. அக்கிரமத்தில பாவத்தில மரித்து கிடந்த என்னை உயிர்ப்பித்து और अधर्म और पाप में मरा था मुझे जिलाकर உம்மோடு பந்தி இருக்க வைத்திருக்கிறீரே நன்றி. तेरे साथ भोजन करने को रखा, धन्यवाद உம்மோடு பந்தி இருக்க வைத்திருக்கிறீரே तेरे நன்றி. साथ भोज रखने का धन्यवाद கொஞ்சம்
நன்றி அலபாஸ். धन्यवाद कहो। அல்லேலூயா. हालेलुया। கொஞ்சம் உங்க பழைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. थोड़ा पुराना जीवन को याद करके பழைய देखिए। வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. पुराना जीवन सोच कर சில देखिए। பேர் 4 சினிமா பார்த்திருப்பாங்க. और कुछ लोग 4 सिनेमा देखे எத்தனை होंगे। சினிமா பார்த்திருப்பாங்க? और कितने सिनेमा को देखे 4 होंगे। சினிமாவும் 4 தியேட்டர்ல போய் பார்த்திருப்பாங்க. और 4 सिनेमा को 4 अलग थिएटर में ஒரு गए होंगे। மாசத்துல இல்ல ஒரே நாள்ல பார்த்திருப்பாங்க. और एक महीने नहीं लेकिन एक ही दिन में। அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் மாற்றி இன்னைக்கு கழுவி சுத்திகரித்து அவரோட உட்கார வச்சிருக்கிறாரு. நன்றி சொல்லணும் ரபா. लेकिन ऐसा जीवन को परमेश्वर ने धोकर शुद्ध करके उसके साथ खड़ा किया। எத்தனை பேர் ஏசப்பா உமக்கு நன்றி. ये लोग करते हैं यीशु तेरा धन्यवाद हो। உன்னோடு பந்தி இருக்க செய்திருக்கிறவரே உமக்கு நன்றி. तेरे साथ भोजन करने को रखा धन्यवाद। அல்லேலூயா. அநேகர் இவன் மூலமாய் லாசருவின் மூலமாய் அநேகர் யாரை ஏற்றுக்கொண்டார்கள், யாரை விசுவாசித்தார்களா? இயேசுவை விசுவாசித்தார்கள். அதுதான் 10வது வசனம். और 10वें वचन में उस लाजर के कारण बहुत लोग यीशु मसीह को जानने யோவான் लगे। 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல யோனா வாசிக்கிறோம். 12 के 10 में அநேகர் அல்லேலூயா இந்த லாசரு உயிர் தெழுந்ததனால அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்ததனால அநேகர் யாரை நம்பினார்கள்? இயேசுவை விசுவாசித்தார்கள். और क्योंकि लाजर मरों में से जी उठकर एक बदलाव को देखा इसलिए बहुत लोग यीशु को देखने आए। 16வது வசனத்துல இதனால பிரதான ஆசாரியர்களுடைய கோபம் யார் மேல வந்துருச்சு? இந்த அல்லேலூயா லாசர் மேல வந்துருச்சு. और इस कारण से जो याजक लोग थे उनका क्रोध लाजर के ऊपर आया। அவங்களுக்கு இயேசு மேல இருந்த கோபம் போயிருச்சு. இப்ப யார் மேல கோபம் வந்துருச்சு? லாசர் மேல கோபம் வந்துருச்சு. और यीशु के ऊपर का जो गुस्सा वो अभी लाजर के ऊपर आया। ஏன்னா இவன் உயிரோடு இருந்துச்சனால ஆட்கள் எல்லாம் அவனை பார்த்து பார்த்து அவங்கள ஏச்சுவான் நம்ப. क्योंकि ये जी उठा इसके लिए वो लोग यीशु को छोड़कर उसके ऊपर गुस्सा होने लगे। Praise the Lord. हालेलुया। அதனால அவனை கொன்று போட்டணும் இல்லாம ஆக்கிறன்னு சொல்லி பிரதான ஆசாரியர்கள் சதித்திட்டம் தீட்டினார்கள். इसलिए वो याजक लोग ने योजना बनाई कि उसे मार दे। என் அன்பு சகோதரா சகோதரி, और मेरे प्रिय भाई बहन, அலி உன் மூலமாய் சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் போது, आपके द्वारा जब बहुत से आत्माएं உங்கள் उद्धार மூலமாய் पाएंगे, சிலர் கர்த்தருக்குள்ள வரும்போது, जब बहुत लोग परमेश्वर में அது आएंगे, பிசாசுக்கு பிடிக்காதனால அவனுடைய முழு கோபம் உங்க மேல வரலாம். जब शैतान गुस्सा होता है आपके विरोध वो आएगा। ஆனாலும் அநேகர் உங்க மூலமாய் கர்த்தரை ஆமென் ஏற்றுக்கொள்ள போகிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. लेकिन फिर भी बहुत लोग यीशु मसीह को जानेंगे इसलिए आप धन्यवाद दो। சொல்லுங்க நன்றி அப்பா அலபா. कहो धन्यवाद परमेश्वर। என் வாழ்க்கையில உள்ள மாற்றத்தை பார்த்து சிலர் ரட்சிக்கப்படட்டும் அலபா. मेरे जीवन के बदलाव को देखकर कुछ लोग उद्धार पाने கரத்தை दे। உயர்த்தி சொல்லுங்க என் வாழ்க்கையில இருக்கிற மாற்றத்தை பார்த்து சிலர் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா. मेरे जीवन के बदलाव को देखकर कुछ உம்மை लोग आपको पहचान உம்மை पाए, ஏற்றுக்கொள்ளட்டும் அலபா. आपको स्वीकारे। அல்லேலூயா அலபா. हालेलुया அல்லேலூயா அலபா. हालेलुया। ஆமென். அந்த சகோதரி புதன்கிழமை அது ஞானசாரத்துக்கு முன்னால சாட்சி சொல்லுச்சு. और वो जो बहन बपतिस्मा लिया उसके पहले गवाही को दिए। அல்லேலூயா. நிறைய தடவை கேட்டு ஏத்துக்கிறாத அந்த சகோதரி சாட்சி சொல்லும்போது சொல்லுது நான் ரொம்ப கோவக்காரி அப்படிங்க. और मैं बहुत गुस्सा करने वाली हूँ பயங்கரமான கோவக்காரி. और बहुत गुस्सा आता है। ஆனால் எல்லாத்தையும் உடைச்சு சுக்குநூறாக்கி இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்துல சமர்ப்பிச்சு உண்மையாவே கொடுத்து எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தாரா. लेकिन सब कुछ मैं तोड़कर परमेश्वर की उपस्थिति में आज सच्चे मन से बपतिस्मा Praise the लेने Lord. आई। हालेलुया। நன்றி ஆண்டவரே. धन्यवाद परमेश्वर। ஆண்டவரே எனக்காய் நீர் பிழியப்பட்டீர். मेरे लिए तो निचोड़ा गया ஹalleluya. பிதா அவரை நொறுக்க சித்தமானார். और पिता उसे तोड़ने तैयार हुआ। யெசாயாவின் புத்தகம் 53:10 அவர் நொறுக்கப்பட்டார். அவர் அல்லேலூயா பிழியப்பட்டார். திராட்சை பழம் பிழியப்படுவது போல இயேசு நமக்காய் பிழியப்பட்டார். और यशायाह 53 के 10 में जैसे दाखरस को दबाया जाता है वैसे वो उंडेला गया। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆமென். அதே நீங்க யோவான் 12:3 வாசித்தால், और वही யோவானா 12 के 3 में, யோவான் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தினுடைய கடைசியில யோவானா 12 के 3 में அல்லி மரியாள் ஒரு பாட்டில் ஆமென் தைலத்தை கொண்டு வந்து அல்லியா நலனம் என்னும் அல்லி என்னது வெளியேறப்பட்ட தைலத்தை அவள் உடைச்சு யாருடைய பாத்திரத்துல ஊற்றினார்? இயேசுவின் பாத்திரம் தைலத்தை ஊற்றினார். और तब मरियम ने कुछ महंगे सुगंधित वस्तु को लेकर यीशु के पैरों में அந்த उंडेला। 3வது வசனத்தினுடைய கடைசியில வாசிக்கிறோம். और तीसरा वचन के अंतिम भाग में அந்த வீடு எதனால நிரம்பினது? பரிமள தைலத்தினால் அந்த வாசனையினால் நிரம்பி वो घर पूरा सुगंध से भर गया। அந்த வாசனையினால் அந்த வீடு நிரம்பியது. उस सुगंध से घर भर गया। எத்தனை பேர் துர்நாற்றம் நிறைந்த அல்லி வீடுகளை ஆமென் இந்த அல்லி இயேசு நறுமணமாய் ஆமென் நறுமணமாய் அல்லேலூயா அருமையான ஒரு வாசனை நிறைந்த வீடாய் இந்த இயேசு லீலி புஷ்பம் அல்லேலூயா ஒரு செண்டா ஒரு புளியப்பட்ட நிலைமையில இன்னைக்கு மாற்றி இருக்கிறபடி நான் நன்றி சொல்லுவோம். और कितने लोग कहते हैं कि जो घर में बदबू मारता है यीशु मसीह सोसन के फूल के जैसा सुगंध को ले आते हैं। அல்லேலூயா துர்நாற்றங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. என் இயேசு எனக்காக புளியப்பட்டு ஒரு அல்லேலூயா பெர்ஃபியூமாய் ஒரு செண்டாய் மாற்றப்பட்டு இன்றைக்கு எல்லா ஆமென் அல்லேலூயா எல்லா மோசமான அந்த வாசனைகளை அல்லேலூயா மாற்றி விட்டார். और कहो कि सारा बदबू को हटाकर यीशु मसीह परफ्यूम के तरह मेरे जीवन में सुगंध को लाया। Praise the Lord. प्रभु की स्तुति हो। இன்னைக்கு உங்க வீட்டை பார்க்கும்போது अनेक பிரியமா இருக்காரு. आज आपके घर को देखकर बहुत लोग खुश होते உங்களை हैं। பார்க்கும்போது अनेक பிரியமா இருக்கு. आप लोगों को देखकर बहुत लोग खुश हो जाते ஏன் உங்க हैं। மேல வாசனை? क्यों? आपके ऊपर वो सुगंध है।
என்ன வாசனை? और कौन सा सुगंध, என்ன வாசனை? कौन सा सुगंध, இங்க பிசு பிசுன்னு அடிச்சனாலே வாசனை. और यहाँ वहाँ लगाने से वो सुगंध क्या இந்த हो? வாசனை என்ன வாசனை? ரட்சிப்பின் வாசனை, लेकिन ये கிறிஸ்துவின் सुगंध उद्धार का सुगंध, கிறிஸ்துவின் வாசனை. मसीह का सुगंध, சொல்லுங்க, கிறிஸ்துவின் வாசனை. मसीह का सुगंध। அல்லேலூயா. हालेलुया। நல்லா சொல்லுங்க, என் மேல அவருடைய வாசனை இருக்கு. और मेरे ऊपर उसका सुगंध है, சொல்லுங்க, அவருடைய வாசனை இருக்குது. मेरे ऊपर उसका सुगंध है, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் வாசனை இருந்தது. और पवित्र आत्मा का सुगंध। எங்க வீடு முழுவதும் நிரம்பி இருந்தது. पूरा घर उस दिन भर गया வாசனையால் நிரம்பி இருந்தது. और अच्छे सुगंध से। கர்த்தர் அப்படித்தான் உங்க வீட்டை மாற்ற போகிறார். वैसे परमेश्वर आपके घर को அவருடைய बदलेगा, சமூகத்தால் நிரப்ப போகிறார். उसके उपस्थिति से அவருடைய बदलेगा, மகிமையால் நிரப்ப उसके போகிறார். महिमा से भरेगा, அவருடைய வாசனையால் நிரப்ப उसके போகிறார். सुगंध से भरेगा, அவருடைய அபிஷேகத்தால் நிரப்ப போகிறார். अभिषेक से वो भरेगा। அல்லேலூயா. हालेलुया। நிரம்பின வீடாய் மாற்றுகிறார். और भरा हुआ घर से वो बदल देगा, நிரம்பின வாழ்க்கையாய் और மாற்றுகிறார். पूरा भरा एक जीवन बदल देता है। ஆமென். हालेलुया। அடுத்து நாம வாசித்தால் இந்த ஹalleluya பிழிஞ்சது வெறும் நறுமணம் உண்டாக்குறதுக்காக, தைலம் உண்டாக்குறதுக்கு மட்டுமல்ல, और फिर उसे निचोड़ा गया सिर्फ एक अच्छा सुगंधित वस्तु बनाने के சில लिए नहीं, மருந்துகள் உண்டாக்குவதற்காக அது பிழியப்பட்டது. कुछ दवाइयों को बनाने के लिए भी उसे निचोड़ எத்தனை देते பேர் हैं। சொல்ற லீலி புஷ்பம் ஆமை மூலமாய் மருந்துகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. उस तराई के उस शोषण के फूल से उस दवाइयों को बना देते சொல்லுங்க, हैं, லீலி புஷ்பம் மருந்துகள் உண்டாக்கும்படியாய் அது கசக்கப்பட்டு और பிழியப்பட்டது. शोषण का फूल दवाइयों के लिए निचोड़ा जाता है। ஆமென். லீலி புஷ்பத்தின் மூலமா எத்தனை நன்மைகள் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. और शोषण के फूल से कितने सारे भलाई है उसे अब लिख உங்க लीजिए। சரீரத்துல சில தழும்புகள் இருக்கும் என்றால், यदि शरीर में कुछ घाव है तो அந்த லீலி புஷ்பத்தினுடைய லீலி புஷ்பத்தினுடைய சிறப்பு கொஞ்சம் குடிச்சா, கொஞ்சம் தேய்ச்சா போதும், அந்த வடு, அந்த என்னது, அந்த காயங்களுடைய எல்லா அலலையும் ஆற்றப்படும். और उस शोषण के फूल के मेडिसिन को लगाएंगे तो फिर वो जल्दी हील हो जाता है। ரெண்டு, உங்களுடைய இருதயத்தினுடைய அந்த அலலியா இன்ஃபெக்ஷனை ஆமென் லீலி புஷ்பத்தினுடைய அலலியா அந்த அந்த சிறப்பு அது மாத்திரும். और दूसरा जो हृदय में इन्फेक्शन है वो शोषण का जो तेल है वो बदल देता है। இருதயத்தில் இருக்கிற அந்த நோயை மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது? இந்த லீலி புஷ்பத்துக்கு. और हृदय की कुछ बीमारियों को निकालने का वो शोषण के तेल में है। உங்க தோல்ல இருக்கிற அலர்ஜியை மாற்றக்கூடிய வல்லமை இந்த லீலி புஷ்பத்துக்கு இருக்கிறது. और आपके जो चमड़े में कुछ एलर्जी है उसे भी वो बदल सकता என்னென்ன है। பார்த்தோம்? और क्या क्या बातें हमने என்ன देखा, பார்த்தோம்? அல்லேலூயா. ஆமென். தழும்புகளை மாற்றுகிறது. और गांवों को बदलने वाला, இருதயத்தில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் வியாதிகளை மாற்றுகிறது. या हृदय में जो इन्फेक्शन है उसे बदलता है, தோல் வியாதிகளை மாற்றுகிறது. या चमड़े का कोई बीमारियों को निकालता அல்லேலூயா. है, மெண்டல் ப்ராப்ளம் மாற்றுகிறது. और जो मानसिक कमजोरी है उसे निकालता எப்ப है। பார்த்தாலும் ரொம்ப டிப்ரெஷனா அல்லேலூயா அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருந்தால் இத கொஞ்சம் குடிச்சா போதும், ரொம்ப அல்லேலூயா ஒசாரா காணப்படுவீங்க. और हमेशा ऐसा डिप्रेशन, निराश होते तो इस तेल को अगर पिएंगे तो थोड़ा अच्छा लगता है। எத்தனை பேர் அதுக்கு இந்த தைலத்துக்கு அது ஒரு பெரிய அற்புதம், ஒரு அல்லேலூயா எப்பவும் சந்தோஷமாய் तो மாற்றுகிறது. वो तेल हमेशा खुशी के साथ रखता है, ऐसा एक अनुभव है। அடுத்து அல்லேலூயா லங்ஸ்ல இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுகிறது. और उसके बाद जो लंग्स में कुछ तकलीफ है उससे भी वो बदलता है। லங்ஸ்ல ஏதாவது பிரச்சனை, அலர்ஜின்னு சொன்னா அதையும் இந்த அல்லேலூயா லீலி புஷ்பம் மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. और लंग्स में अगर कोई एलर्जीज है उससे भी वो तेल बदल देता है। நெஞ்சு வலி மாற்றுகிறது, கேஸ் ட்ரபிளை மாற்றுகிறது, और गैस ट्रबल या छाती का दर्द को बदलता அசிடிட்டி है। எல்லாத்தையும் போக்கக்கூடிய வல்லமை இந்த லீலி புஷ்பத்துக்கு இருக்கு. और एसिडिटी ये सब को हटाने का एक समर्थ उस तेल में है। பிரைஸ் தி லார்ட். हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் அவன் மாற்றக்கூடிய வல்லமை செஸ்ட் பெயின் இல்லாம ஆக்கிறது. और छाती का दर्द को वो हटाने जैसा रहता அடிக்கடி है। நெஞ்ச பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் இது குடிச்சா போதும், நீ நெஞ்சு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரபஸ். और अगर बार बार दर्द होता है तो इसे पी कर देखेंगे तो वो अच्छा लगता है, காரணம் அந்த லீலி புஷ்பத்தினுடைய வல்லமை அமே கர்த்தர் பயன்படுத்துகிறார். क्योंकि शोषण के फूल का उस तेल को परमेश्वर उपयोग करता உங்களுடைய है। சரீரத்தில் இருக்கிற டைஜஷன் எல்லாம் அவன் ரொம்ப ஸ்மூத்தா ஆக்கக்கூடிய வல்லமை லீலி புஷ்பத்துக்கு இருக்கு. आपके शरीर के डाइजेशन को भी वो स्मूथ करता है। கடத்த வச்சு அவன் டைஜஷன் கிளியரா இருக்கும். அல்ல பாஸ். और कितने लोग कह सकते हैं उससे डाइजेशन अच्छा हो சில सकता है। பேர் சாப்பிட்ட உடனே போட்டு அல்லேலூயா என்னது குடிக்கணும், அல்லேலூயா என்னது அதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு, அதை என்ன நிறைய வச்சிருக்கா, அது ஏதாவது குடிச்சு 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 தான் உயிர் வாழ வேண்டியிருக்கும். और कुछ लोग भोजन के बाद तुरंत कुछ ऐसा पीते तो ही वो लोग अच्छे से रह இல்லைன்னா पाते हैं, சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காது. नहीं तो वो खाया हुआ पचकता அந்த नहीं। பிரச்சனையிலிருந்து விடுதலையாக இந்த லீலி புஷ்பத்துக்கு கர்த்தர் வல்லமை தந்திருக்கிறார். और उससे भी छुटकारा के लिए परमेश्वर ने इस तेल को भी अच्छा दिया है, டென்ஷன் இல்லாதபடிக்கு வைக்குது. और बिना टेंशन का रहने को। அல்லேலூயா. நாம உங்களுக்கு தூக்கமே வரலன்னு வெச்சுக்கங்க. और यदि नींद नहीं आता சில है, பேர் சொல்லுவாங்க நான் தூங்கி 4 நாள் ஆச்சும்பாங்க. और कुछ लोग कहते हैं अच्छे से सोकर 4 दिन हो
हो गए தூக்க மாத்திரை போட்டாதான் சிலருக்கு தூக்கமே வரும். और नींद की गोली डालेंगे तो ये सो सकते हैं அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த லீலி புஷ்பத்தை கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருந்தா போதும், ஹalleluya, கொரட்டை போட்டு தூங்கக்கூடிய அளவுக்கு மாறிடுவாங்க. और ऐसे लोग अगर इस तेल को पीते तो वो लोगों को अच्छा एक नींद मिलेगा ஆமென். மாத்திரை தேவை கிடையாது, और उसके लिए गोलियों की இதுல जरूरत வேற नहीं மாத்திரை தேவை கிடையாது. और कहते लोग कहते हैं गोलियों की லீலி जरूरत नहीं புஷ்பத்தினுடைய வல்லமை அதிகம் உண்டு. और शोषण के फूल में उतना सामर्थ्य है ஜாயிண்ட் பெயின் இருக்காது. और जो हड्डियों का उसका दर्द नहीं होगा குஷ்ட ரோகம் ஹalleluya கூட ஆமென், அது குணமாக்கக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்குது. और जो कोड़ियों का बीमारियों को भी वो स्वस्थ कर सकता இந்த है லீலி புஷ்பத்தை ஒரு சிறப்பு மாதிரி உண்டாக்கி குடிச்சா और इस तेल को अगर कोई सिरप बनाकर पीता है பயங்கர குடியாரங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுப்பாரு பாஸ். और जो बहुत पियकड़ रहते हैं उनके लिए एक सिरप देते हैं ஹalleluya, ஆமென். ஒரு சிறப்பு அப்படி குடிச்சிட்டா போதும், और उस सिरप को अगर पीते हैं உடனே என்ன வந்துரும்? உடனே என்ன வந்துரும்? तो तुरंत क्या होता है உடனே வாந்தி, ஆமென், வாமிட் வந்துரும். तुरंत उल्टी कर लेते हैं ஆமென். நல்ல குடியாரன ஹalleluya குடியாரங்க இந்த சிறப்பை குடிச்சிட்டாம்னா அவனுக்கு உடனே வாந்தி வரும். அதுக்கப்புறம் சாராயத்து மேல வெறுப்பு உண்டாயிரும். और ऐसा पियकड़ जब उल्टी कर लेता है उसके बाद उसको मन नहीं होता पीने के लिए ஹalleluya, हालेलुया ஹalleluya, हालेलुया இத்தனை ஹalleluya கிருபைக, இத்தனை ஹalleluya பிரயோஜனங்கள் லீலி புஷ்பத்துக்கு இருக்கு என்றால் அந்த லீலி புஷ்பம் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த லீலி புஷ்பமாகிய இயேசு நமக்குள்ளே வந்திருக்கிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே உறவாடுகிறார், நமக்குள்ளே நிரம்பி இருக்கிறபடினால். நீங்க தட்டி அல்லையா சொல்ல பார்த்தா தெரியுது இல்ல தெரியுது அல்லையா ரப்பா. ஏன்னா உங்களுக்கு ஒரு நோயும் கிடையாது அல்லையா. லீலி புஷ்பத்தினுடைய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். और शायद आप लोगों को तेल की जरूरत भी नहीं அல்லையா. லீலி புஷ்பம்னா இந்த பூ அல்ல, உண்மையான லீலி புஷ்பம் உங்களுக்குள்ள இருக்கிறது. और सच्ची का एक शोषण का तेल எத்தனை பேர் சொல்லு உண்மையான லீலி புஷ்பம் இயேசு எனக்குள்ள இருக்கு. और सच्चा शोषण का फूल यीशु मसीह मेरे अंदर है அல்லேலூயா. हालेलुया சாதாரண பூவுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கும் और इतना साधारण फूल को इतना समर्थ है மெய்யான லீலி புஷ்பமாய் இயேசு நமக்குள்ள இருக்கு. और सच्चा वो फूल यीशु मसीह को कितना है அவர் எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறார். सारे तकलीफों से वो छुड़ा எல்லா सकता है பிரச்சனையை மாற்றுகிறார். सारे परेशानियों को அந்த बदलता है லீலி புஷ்பமாய் இயேசு உள்ள வந்தால் போதும். वो शोषण का फूल अंदर आए तो லீலி புஷ்பமாய் இயேசு உள்ள வந்தால் போதும். वो शोषण का फूल यीशु मसीह आए तो काफी இத்தனை பிரச்சனைகளை மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. इतने तकलीफों को भगाने वाला उसमें सामर्थ है இத்தனை பேர் மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு और உண்டு. कहते हैं बदलने वाला एक सामर्थ उसमें है அல்லேலூயா. हालेलुया சொல்லுங்க, மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. कहो कि बदलने वाला सामर्थ उसमें है ஆமென். हालेलुया இந்த லீலி புஷ்பம் இரண்டாவது என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? और दूसरा हम क्या पढ़ते हैं முள்ளுகளுக்குள்ளே அல்லேலூயா என்னதான் லீலி புஷ்பத்தை போல. और कांटों के बीच जो शोषण का फूल है ஆமே, வெறும் லீலி புஷ்பம் அல்ல, அந்த லீலி புஷ்பத்துல என்ன இருக்கும்? முள்ளுகள் இருக்கும். और सिर्फ कोई शोषण का फूल नहीं कि उसके अंदर कांटे होंगे முள்ளுகள் நிறைந்த ஒரு புஷ்பம் தான் லீலி புஷ்பம். और कांटों से भरा ही वो शोषण का फूल है முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பத்தை போல என் இயேசு இருக்கிறார். और कांटों के बीच में जैसा शोषण का फूल है वैसा यीशु இந்த है முள்ளுகள் ரெண்டு காரியங்களை குறிக்கிறது. वो कांटे दो बातों को बताते அல்லேலூயா. हैं ரெண்டு மூன்று காரியங்கள். ஒன்னு அல்லே பாடுகள் உபத்திரவங்களை குறிக்கிறது. और पहला दुख और वेदनाओं को ஆமே, பாடுகள் உபத்திரவங்கள் அந்த முள்ளை காண்பிக்கிறது. और तकलीफ उस कांटे को बताती है பவுல் சொல்கிறார், என் அல்லேலூயா என் சரீரத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது. पौलुस कहते हैं कि मेरे शरीर में एक कांटा दिया गया அது है அவனுடைய வியாதி பலவீனத்தை காண்பிக்கிறது. वो उसका बीमारी और कमजोरी है அல்லேலூயா. ஆமென். பலவீனங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் ஒரு முள்ளாய் காணப்படுகிறது. और कमजोरी और वेदना उसके जीवन में कांटे के जैसा था எத்தனை பேர் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க? और कहते लोग कहते हैं मुझे भी एक कांटा दिया गया है எத்தனை பேர் முள்ளு இருக்கு? और कहते लोग कहते हैं मेरे लिए एक कांटा है அல்லேலூயா. हालेलुया வேதனை, பாடுகள் அதெல்லாம். और वेदना और दुख ஆமென். நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது जब तकलीफें ज्यादा रहती है நீங்க செய்ய வேண்டிய வேலை ஜெபம் பண்ணணும். और आपको एक काम करना है कि प्रार्थना करना है யாக்கோபு சொல்றார் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துல வரலாம். और याकूब उत्पत्ति कहता है ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். उत्पत्ति 35 का 2 में ஆதியாகமம் 35:3 என்ன வாசிக்கிறார்? வாசியா. और उत्पत्ति 35 से दूसरा அல்லேலூயா. वचन நாம் பெத்தேல்ல போய் என்ன செய்வோம்? வாருங்கள். அல்லேலூயா. எனக்கு ஆபத்து நேரிட்ட எனக்கு நாளில் ஆபத்து நேரிட்ட போதுன்னு சொல்றோம். அது மலையாள பைபிள்ல ஆங்கிலத்துல வாசித்தால் in the days of trouble என்று வச்சுக்கிறோம். அல்லேலூயா. எந்த காலத்துல மலையாளத்துல வாசித்தால் என் கஷ்ட காலத்து ஆலையிடப்பா. எந்த காலத்து என் கஷ்ட காலத்து ஆலையிடப்பா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் விண்ணப்பத்தை அவர் என்ன செய்தாரு? உத்தரவருளி செய்து கேட்டாரு. और
संकट के दिनों में परमेश्वर ने मेरे प्रार्थना को सुना யாக்கோபு சொல்றான் என்னுடைய கஷ்ட காலத்துல என் விண்ணப்பத்தை என்ன செய்தாரு கேட்டார். எத்தனை பேரு வாழ்க்கையில ஒரு கஷ்ட காலம்னு ஒன்னு இருக்கத்தான் செய்யுங்க. और कितने लोग कहते हैं कि एक दुख का समय भी है ஆமே மலையாளத்துக்காரங்க அடிக்கடி சொல்லுவாங்க और मलयाली हमेशा कहते हैं இந்த கஷ்ட காலம் और मेरे तकलीफों के समय இந்த में கஷ்ட காலத்துல அல்லேலூயா இது സംഭവിച്ചല്ലോ റബാസ്. और तकलीफों के समय में ऐसा हुआ എന്റെ കഷ്ടകാലത്തിൽ ഞാൻ അവിടെ അങ്ങോട്ട് പോയല്ലോ റബാസ്. और तकलीफों में मैं वहां पर गया नहीं എന്റെ കഷ്ടകാലത്തിൽ ഞാൻ അവനോട് അങ്ങനെ സംസാരിച്ചല്ലോ റബാസ്. और तकलीफों के दिनों में बातें नहीं की എന്റെ കഷ്ടകാലത്തിൽ ഞാൻ ഇത് അല്ലെങ്കിൽ ഞാൻ ഇങ്ങനെ അല്ലെങ്കിൽ ചെയ്തല്ലോ ഞാൻ ഇത് മേടിച്ചല്ലോ റബാസ്. और उन दिनों में मैं ये सब नहीं किया அல்லேலூயா हालेलुया கஷ்டகாலம் ரபா. और तकलीफों का समय ஆமே யாக்கோபு கஷ்டகாலத்துல என்ன செய்தானா அவன் விண்ணப்பம் பண்ணினான். लेकिन याकूब तकलीफों के दिनों में दुहाई को दिया கஷ்டகாலம் இல்லைன்னு அல்ல, உலகத்துல உபத்திரங்கள் உண்டு, ஆனால் அந்த கஷ்டகாலத்துக்கு மத்தியில ஜெபிக்கிற யாக்கோபாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். और संकट और तकलीफें तो संसार में लेकिन याकूब की जैसा प्रार्थना करना கரத்தை चाहिए உயர்த்தி சொல்லி என் கஷ்டகாலத்துல நான் ஜெபிக்கிற பிள்ளையா இருப்பேன். और कहो कि कष्ट के समय में मैं प्रार्थना என் करूंगा கஷ்டகாலத்துல நான் ஜெபிக்கிற யாக்கோபாய் இருப்பேன். मैं याकूब की तरफ प्रार्थना करूंगा அவர் என் ஜெபத்தை கேட்டதுனால, वो मेरे प्रार्थनाओं को क्योंकि सुना அந்த மூணாவது வசனத்துல அவர் என் விண்ணப்பத்தை கேட்டதுனால, और तीसरा वचन में क्योंकि उसने मेरी प्रार्थना को सुना அல்லேலூயா நான் என்ன கட்டுவேங்கிறார் ரபா. मैं क्या बनाऊंगा நான் அவருக்கு ஒரு பலிபீடம் கட்டுவேங்கிறார். मैं एक वेदी को बांधूंगा பலிபீடம் எதுக்காக கட்டுறா? और क्यों बांधता है அவரை என்ன செய்யும்படியாய் ஆராதிக்கும்படியாய். उसकी आराधना करने के எத்தனை लिए பேரு கஷ்ட காலத்துல ஜெபம் பண்ணி கர்த்தர் ஜெபத்தை கேட்டனால அவருக்கு பலிபீடம் கட்டி ஆராதிக்கிற பிள்ளையாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். और कहते लोग कहते हैं कि तकलीफों के बीच में प्रार्थना को उत्तर दिया इसके लिए उसके लिए Praise the आराधना Lord. करना हालेलुया எத்தனை பேர் இன்னைக்கு நாம பலிபீடம் கட்ட வேண்டாம், ஏசப்பாவே பலிபீடத்தை கேட்டு அங்கே சிலுவையில அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். और कहते लोग यदि क्रूस में यीशु मसीह हमारे लिए वो बलि बन ஆனால் நாம் गया ஆராதிக்கிறோம். लेकिन हम उसकी आराधना எத்தனை பேர் करते நான் हैं ஆராதிப்பேன்? और कहते लोग कहते हैं कि हम आराधना करते हैं நம்ம கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. हाथों को उठाकर कहो என்னுடைய கஷ்ட காலத்துல मेरे तकलीफों के समय என் में விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். मेरे दुहाई को प्रभु सुनता நான் அவரை ஆராதிக்கிற பிள்ளையாய், और इसलिए मैं उसकी आराधना நான் करूंगा அவரை ஆராதிக்கிற பிள்ளையா இருப்பேன். मैं उसकी आराधना करने वाला बच्चा बनूंगा அல்லேலூயா. हालेलुया ஆமே கஷ்ட காலம் அதுதான் அந்த முள்ளு. और वो तकलीफों का समय वो कांटे का समय है இரண்டாவது இந்த இந்த முள்ளு எப்ப வந்துச்சுன்னு और சொன்னா, दूसरा वो कांटा कभी आया எப்ப இந்த பாலியா மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் வந்துச்சோ, और जब मनुष्य में पाप आया பாவத்தினால உண்டானதான் இந்த முள்ளு. और पाप के कारण वो कांटा बनाया அல்லேலூயா. गया என்னைக்கு ஆதாம் ஏவாளும் பாவம் செய்தார்களோ அன்றைக்கு தான் முள்ளு முளைக்க ஆரம்பிச்சது. और जिस दिन आदम और हवा ने पाप किया उस दिन से कांटे आने लगे பாவத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிற முள்ளு. और वो पाप का एक चिन्ह ही वो कांटा அல்லேலூயா. है இன்றைக்கு அதையெல்லாம் மாற்றி கர்த்தர் இன்றைக்கு நம்மை உருவாக்குற கர்த்தராய் இருக்கிறார். लेकिन आज वो सब बदल के परमेश्वर हमें बनाते हैं மூன்றாவது அது சாபத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. और तीसरा वो श्राप का एक चिन्ह है அவர் பூமியை சபித்தனால சாபம் போட்டனால பூமியில முள்ளு முளைக்க और ஆரம்பிச்சது. क्योंकि उसने भूमि को श्राप दिया इसलिए उसमें से कांटे आने அந்த लगे சாபத்தை இயேசு தம்முடைய தலையில வாங்கிட்டார். और उस श्राप को यीशु ने अपने सिर पर ले ஆமே. लिया யோவான் 19:2 அவருடைய சிரசின் மேல தலை மேல என்ன கிரீடம் வைத்தார்கள்? முள் கிரீடத்தை வைத்தார்கள். அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். यूहन्ना 19:2 में उसके सिर पर उस कांटों का ताज को रखे वो उस श्राप को लिया இயேசுப்பா முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருந்தது போல. और जैसे कांटों के बीच वो शेषन का फूल था ஆமே. சாபம் நிறைந்த பாவம் நிறைந்த உபத்திரம் நிறைந்த இந்த உலகத்திலே நானும் ஒரு லீலி புஷ்பத்தை போல உம்மை போல அல்லேலூயா முள்ளுகளுக்கு மத்தியிலே மலர்கிற, முள்ளுகளுக்கு மத்தியிலே வாசனை கொடுக்கிற, முள்ளுகளுக்கு மத்தியிலே அல்லேலூயா உம்மை உயர்த்தி காண்பிக்கிற ஒரு லீலி புஷ்பமாய் நான் உமக்காக இருப்பேன் சொல்லி ஆமே சொல்ற பிள்ளைகள் மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அல்லேலூயா. அந்த ரப ஷல்மனபரி நீகதார பௌதிராலபரபு உல்மனபரி கபதுலாலபசி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த லீலி புஷ்பம் அப்படியே இருக்காது, அது மலரும். और ये लेली का जो फूल है ऐसा नहीं रहेगा लेकिन बढ़ेगा ஆமென். ஓசியா 14:5 வசனத்துல, ओशे का 15 का 5 में ஓசியா 14:5 வசனத்துல ओशे का 14 अध्याय का 5वां वचन ஆமென் இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்னபோது इस्राएल के बारे में जब परमेश्वर ने कहा 14:5 வசனத்துல அவன் லீலி புஷ்பத்தை போல என்ன செய்வான்? மலருவான். அப்படின்னா பூ பூப்பான். और 14 के 16 में वो फूलवंत होगा அல்லேலூயா. மலரக்கூடிய ஒரு வாழ்க்கை. और एक फूलने वाला एक அவன் जीवन உன் வனாந்தரம் அல்லேலூயா செழிக்கும்னு சொல்ல போட்டிருக்கு. ஆனால் அல்லேலூயா உன் வனாந்தரம் என்னது? பூ பூக்கும்னு அர்த்தம். और तेरा जो मरुभूमि खिलेगा யாக்கோபு வேரூன்றுவான். और याकूब खिलेगा என்ன ஒன்றுவான்? வேரூன்றுவான். அவன் பூத்து என்ன செய்வான்? அல்லேலூயா ஆமென் குலுங்குவான். और याकूब की शाखाएं आएंगी और उसमें से फूल निकलेगा சொல்லுங்க, நம்மளை பூ பூக்க அல்லேலூயா கர்த்தர் வைக்கிறார். कहो कि हमें फूलने के लिए परमेश्वर करता है ஆரோனுடைய கோல் என்ன செய்தது?
துளிர்த்தது, பூ பூத்தது. वो हारून की छड़ी जो थी खिल गई थी, ஒன்றுமில்லாத வாழ்க்கை இன்றைக்கு மகிமையாய் மாற்றுகிறார். और जो कुछ भी नहीं था जीवन को परमेश्वर महिमा में बदलता அதுதான் है, மலர்கிற ஒரு வாழ்க்கை. और वही खिलने वाला एक जीवन, அல்லேலூயா, மலர்கிற ஒரு வாழ்க்கை. और खिलने वाला एक जीवन वही है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. என்ன வாழ்க்கை? பூ பூக்கிற வாழ்க்கை. और फूल देने वाला एक जीवन. பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो. சொல்லுங்க, பூ பூக்கிற வாழ்க்கை. और फूल देने वाला एक பூ जीवन, பூக்கிற வாழ்க்கை. और फूल देने वाला एक जीवन. அல்லேலூயா. हालेलुया. அப்படியே மலரச் செய்கிற கர்த்தர். और फिर खिलने वाला परमेश्वर, அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறார்னு அர்த்தம். अच्छे जीवन को परमेश्वर ने उसके बाद रखा நல்ல है, வாழ்க்கை அதுக்கப்புறம் தான் வச்சிருக்கிறார். और उसके बाद ही परमेश्वर ने अच्छा जीवन நீ रखा है. வாழ்க்கைப்படுவாய் ரபா. और आप जीवन को பூ देखेंगे, பூத்ததுனால வாழ்க்கைப்படுவாய் ரபா. और क्योंकि आप फूल वंत हुए इसके लिए आप நீ खिलेंगे, பூ பூத்ததுனால பிள்ளையை பெப்பாய் ரபா. क्योंकि आप फूल दिए इसके लिए आप நீ बच्चे பூ को देखेंगे, பூத்ததுனால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காண்பாய் ரபா. क्योंकि अपने फूल को देखा इसलिए आप आशीष को देखेंगे. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். परमेश्वर को धन्यवाद देना है, ஆமென். ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். और आशीष में वो बदलता है. அல்லேலூயா. அடுத்து இந்த லீலி புஷ்பத்தை குறித்து பார்த்தா, और फिर सोसन के फूल, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல, पहला राजा 7वां अध्याय, 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்துல வாசிக்கிறோம். पहला राजा 7वां अध्याय 19 1 वचन. ராஜாக்கள் 7:19 ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திலே 2 தூண்கள் இருந்தது. और परमेश्वर के भवन में 2 खंबे थे. அந்த தூண்களுடைய மேல் பகுதியில வரும்போது उस खंबे के ऊपरी स्थान அந்த पर, மேல் பகுதியில கொஞ்சம் தடிமனாய் அந்த தூண் உண்டாக்கப்பட்டிருக்கும். और वहां पर कुछ मिट्टियों से जैसा बना होगा. 19வது வசனத்துல வாசிக்கிற மாதிரி 1 ராஜாக்கள் 7:19 அந்த மேல் பகுதியில ஒரு 4 அடி நீளத்துக்கு கொஞ்சம் அந்த தூண் கொஞ்சம் தடியாக்கி வச்சிருப்பாங்க. और ऊपर थोड़ा जाड़ा ऐसा बना कर रखते हैं. அதுல என்ன அல்லேலூயா என்ன ரூபத்துல அதை ஆக்கி வச்சிருப்பாங்களா? லீலி புஷ்பங்களுடைய அல்லேலூயா வரைபடம் போல அந்த தூண்கள் மேல வரையப்பட்டிருக்கு, तो वो வைக்கப்பட்டிருக்கு. खंभों को सोसन के फूल के रूप में ऊपर बनाया அது जाता அந்த है, தூணுடைய மகிமையை அலங்காரத்தை காண்பிக்கிறது. और उस खंबे का एक इंपॉर्टेंस को बताता எத்தனை है. பேர் வெறும் தூணாய் அல்ல, और सिर्फ साधारण खंबे के जैसा லீலி नहीं, புஷ்பத்தினுடைய அழகு, லீலி புஷ்பத்தினுடைய மகிமை நிறைந்த தூணாய் தேவனுடைய ஆலயத்தில் நிறுத்தி இருக்கிறார். लेकिन सोसन के फूल के खूबसूरती से परमेश्वर ने वहां पर रखा எத்தனை है. பேர் லீலி புஷ்பம் நிறைந்து மகிமை நிறைந்த ஒரு தூணாய் என்னையும் சபைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார்? எத்தனை பேர் कहते हैं कि விசுவாசிக்கிறாங்க? सोसन के फूल के जैसा एक महिमा के साथ परमेश्वर ने रखा है, ஆண்டவர் வெறுமையாய் அல்ல, உங்களை அலங்காரமான கிரீடமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். और साधारण है लेकिन परमेश्वर ने एक बहुमूल्य चीज जैसा आपको रखा ஆண்டவரே, है. என் சாம்பலுக்கு பதிலாய் மகிமையான வாழ்க்கை நீர் தந்திருக்காய், நன்றி ஆண்டவரே. और राख के बदले में एक महिमा का जीवन दिया इसलिए धन्यवाद. சொல்லுங்க, அந்த தூணுடைய மேல கர்த்தர் வச்சிருந்த மாதிரி லீலி புஷ்பத்தை போல என்னையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆலயத்திலே ஆராதனையில ஒரு தூணாய் நிறுத்தி அவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். और जैसे खंबे के ऊपर वो सोसन का फूल जैसा था, वैसे आराधना में सबको खंबा जैसा बनाकर ऊपर रखा அல்லேலூயா. है. ஒரே ஒரு காரியத்தை பார்ப்போம். सिर्फ एक और बात को हम 7ஆம் देखते हैं, அதிகாரம் 1வது பாட்டுகள் 2வது வசனம். और श्रेष्ठ गीत 7वां अध्याय दूसरा 7ஆம் वचन. அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். श्रेष्ठ गीत 7वां अध्याय का दूसरा 1வது वचन. பாட்டுகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? உன் நாபி உன் நாவி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது, வட்ட கவசம் போல் இருக்கிறது. உன் வயிறு உன் வயிறு, எதை பற்றி பார்க்க போறோம் இன்னைக்கு? வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது. எது மாதிரி இருக்கு? உன் வயிறை பார்க்கும்போது அல்லேலூயா கோதுமை அம்பாரம் போல காணப்படும். और गेहूं के पेट जो है गेहूं के ढेर के समान है. Praise the Lord. हालेलुया. என்ன அம்பாரமா? கோதுமை அம்பாரம்னா எவ்வளவு உயரத்துல இருக்கும்? और गेहूं का जो ढेर है कितना ऊंचाई पर रहता है, வயிறு எம்புட்டு உயரத்துல இருக்குது? तो पेट कितना रहता है? உன் வயிறு கோதுமை அம்பாரம் போல. जो तेरा पेट गेहूं के ढेर के समान है. சில ஊழியக்காரங்க வயிறு தான் இப்ப கோபுரம் அம்பாரம் போல இருக்குது. और कुछ सेवक लोग का पेट ऐसा गेहूं का ढेर जैसा हो जाता है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. சிலருடைய வயிறு கோதுமையினுடைய அம்பாரம் போல இருக்கிறது. और कुछ लोग का पेट गेहूं के ढेर जैसा है, நம்ம சொல்லல, வசனம் சொல்லுது. और ऐसा हमने लेकिन वचन कहता है. அல்லேலூயா. हालेलुया. கோதுமையினுடைய அம்பாரம் போல காணப்படும். और गेहूं के ढेर के समान है, அல்லேலூயா. லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த ரபா. और जिससे चारों ओर से वो शोषण घेरा रहता है. வயிறு அல்லேலூயா எந்த அம்பாரம் போல இருக்குதா? லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த அம்பாரம் போல இருக்கிறது. और जिसके चारों ओर शोषण के फूल हो. அப்படினா ஏலியா இந்த இஸ்ரவேல் தேசத்துல களஞ்சியத்துல கோதுமையை கொண்டு வந்து அடிப்பாங்க. और इसका मतलब जो इजरायली में वो गेहूं को लेकर आते थे, அடிச்சு தூத்தி அல்லேலூயா அந்த நல்ல கோதுமைகளை சேர்த்து வச்சு அம்பாரமா அந்த களஞ்சியத்துல அலி மேல போட்டு और வச்சிருப்பாங்க. अच्छे गेहूं को मारकर ऊपर एक ढेर जैसा वो लोग रखते थे. சாயங்காலம் எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க. जब शाम को सब लोग घर जाते அப்ப थे, நிலத்துக்கு சொந்தக்காரங்க எங்க?
तब वो जगह का मालिक कहाँ पर रहता है? அம்பாரம் கிடக்கனால அம்பாரத்து பக்கத்துல கிடக்கணும் அவன். वहां पर उस डेर के सामने कहीं रहेगा, ஆனால் வெறும் அம்பாரத்தை மாத்திரம் வைக்கல, लेकिन सिर्फ वहां पर वो डेरों को नहीं रखता। அந்த கோதுமையின் அம்பாரத்தை சுத்தி என்ன வைக்கிறான்? उस डेरों के चारों ओर वो क्या रखता है? அம்பாரத்தை சுத்தி என்ன பூ வைக்கிறான்? कौन से फूल को रखता है? அல்லேலூயா. லீலி புஷ்பத்தினுடைய பூக்களை அம்பாரத்தை சுத்தி வச்சு, ஆண்டவரே என்னை மட்டும் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த லீலி புஷ்ப அடையாளமாய் और காணப்படுகிறது. सोसन के फूल को चारों ओर रखकर परमेश्वर को धन्यवाद कहते हैं, और यही महिमा के लिए एक बात है। ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு மகிமை செலுத்தக்கூடிய ஒரு அல்லேலூயா லீலி புஷ்பம் நம்மை வைத்திருக்கிறார். பிரைஸ் और தி லார்ட். परमेश्वर के आशीष को महिमा देने के लिए जैसा सोसन के फूल को रखता ஆண்டவரே है, என்னை மட்டும் ஆசீர்வதித்தீரே நன்றி. कि परमेश्वर अब तक आशीष किया इसके மட்டும் என்னை धन्यवाद, நடத்தினீரே अब நன்றி. तक अगुवाई किया इसके ஆமென். धन्यवाद। சொல்லுங்க, உங்க ஆசீர்வாதம் कहो कि आपका आशीष है கோதுமை அம்பாரத்தை போல उस गेहूं के डेर के समान, ரொம்ப உயரமா போகும்னு சொல்லுங்க. बहुत ऊंचाई तक जाएगा। முதல்ல ஏன் ஆசீர்வாதம் சொல்லுங்க? और पहले आप कहे कि मेरा आशीष है, முதல்ல ஏன் ஆசீர்வாதம்? मेरे आशीष है கோதுமை அம்பாரத்தை போல गेहूं के डेर के समान, ரொம்ப உயரத்துல போறோம். बहुत ऊंचाई पर जाएगा। ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காக, लेकिन परमेश्वर को महिमा करने, ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்காக परमेश्वर को धन्यवाद कहने, அந்த அப்பா அம்பாரத்தை சுத்தி गेहूं के चारों அந்த லீலி புஷ்பம் और लिली का पुष्प, ஏசப்பாவுடைய சமூகம் இருக்கும். सोसन का फूल का उपस्थिति होगा। हालेलुया। இப்ப பக்கத்துல கையை கொடுத்து சிரிச்சு கையை ஆட்டி சொல்லுங்க, और अब बाजू वाले से मुस्कुराते हुए कहो, ஆமே உங்க ஆசீர்வாதம், आपके आशीष है, உங்க ஆசீர்வாதம் आपके आशीष है கோதுமை அம்பாரத்தை போல गेहूं के डेर के समान, இன்னும் ரொம்ப உயரத்துல, और ऊंचाई पर जाएगा, ரொம்ப உயரத்துல போவோம். और ऊंचाई पर जाएगा। அல்லேலூயா. அந்த அம்பாரத்தை சுத்தி और उस डेर के ओर லீலி புஷ்பம் வைக்கப்பட்டது போல सोसन का फूल जैसा था, ஏசப்பாவுடைய சமூகம் சூழ்ந்து கொள்ள यीशु का उपस्थिति रहेगा। அல்லேலூயா. हालेलुया। இப்ப கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ताली அல்லேலூயா. बजाकर परमेश्वर को धन्यवाद करें। Hallelujah, we praise you. Hallelujah. Glory, hallelujah, ரபாமரி. நம்ம எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். और हम खड़े होकर परमेश्वर को धन्यवाद करें, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ரபா. परमेश्वर को हम धन्यवाद என் करें। லீலி புஷ்பமே, ரபா. मेरे सोसन का फूल, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, मेरा तराई का सोसन फूल, முள்ளுகளுக்குள்ளே காணப்பட்ட லீலி और புஷ்பமே, कांटों में पाया सोसन நீர் का फूल, எனக்குள்ளே வந்திருக்கிறபடினால் நன்றி. मेरे अंदर आया इसलिए धन्यवाद। என்னை மலரச் செய்திருக்காய் நன்றி. मुझे खिलने के लिए मदद என்னை किया, மகிமையாய் धन्यवाद। வைத்திருக்கிறபடினால் நன்றி. मुझे महिमा के रूप में रखा என்னை इसलिए धन्यवाद। ஆசீர்வதித்து வைத்திருக்கிறபடி, मुझे आशीष करके रखा इसलिए धन्यवाद। என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறபடினால் நன்றி. मुझे आशीष करके रखा इसलिए என் धन्यवाद। பள்ளத்தாக்கின் லீலியே, ரலபா. मेरा तराई का सोसन, அல்லேலூயா. Hallelujah. கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுவோம். थोड़ा मुंह खोलकर धन्यवाद कहिए। நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. धन्यवाद यीशु, நன்றி ஏசப்பா ரிபிரலபா. कहो कि धन्यवाद கொஞ்சம் यीशु। வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. ரலபா. हालेलुया। பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் ஒரு முறையோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாசத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய பாதத்துல கடந்து வரும்படியாய் திருவிருந்து ஆராதனையில கலந்து கொள்ள பங்கெடுக்க ஒவ்வொருவருக்கு கிருபை செய்தவரே நன்றி. அந்த நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் ஒவ்வொருவர் மேல் வைக்கப்பட்டிருக்கிறபடினால் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தியிருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தபடினால் ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைத்தவரே ஸ்தோத்திரம். கட்டுகளை மாற்றினவரே ஸ்தோத்திரம். நன்மையால் நிரப்பினவரே ஸ்தோத்திரம். அப்படி அலலி அந்த நாளிலே அமைந்த ஆராதனையிலே நீர் ஆசீர்வதித்து அனுப்புகிறபடினால் ஸ்தோத்திரம். எங்கள் லீலி புஷ்பமே, எங்கள் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, எங்கள் முள்ளுகளுக்குள்ளே காணப்பட்ட லீலி புஷ்பமே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் கடந்து வந்தபடினால் ஸ்தோத்திரம். குறைவெல்லாம் மாற்றும்படியாய், பலவீனங்களை மாற்றும்படியாய், நன்மையை காணும்படியாய் ஆசீர்வதித்து அனுப்புகிறவரே நன்றி அப்பா. அந்த லீலி புஷ்பத்துக்கு இத்தனை மகிமையான அலலியா அற்புதங்கள், அந்த அலை வல்லமை இருக்கும் என்றால் அந்த லீலி புஷ்பத்துக்கு மேல லீலி புஷ்பமாய் நீர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கடந்து வந்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். பலவீனங்களை மாற்றுகிறவரே, அமை கண்ணீரை துடைக்கிறவரே நன்றி. கிருபை தொடர்ந்து தாங்கட்டும், காத்துக்கொள்ளும். தாங்கட்டும், நீர் கூட இருந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே
எது சொல் என்ன பேசுறாங்க சகலமா. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.